ஜிஷ்ணுவிற்கும் அதை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. எபிசோட் 525 நடுக்கத்தில் ஜிஷ்ணு. ஒரு டிக்கெட் இவ்வளவு பெரிய விலைக்கு இருக்குமா? மிச்சம் இருந்த வில்லியம்ஸ் ஃபேமிலி எல்லோரும் பெரும் ஆச்சரியத்தில் இருந்தார்கள். இது அவ்வளவு நியாயமான விளையாட்டாக தெரியவில்லை. அதிலும் இப்போது மிஸ்டர் சாம் வேறு சரவணனுக்கு உதவி கொண்டிருக்கிறார். முதல் தடவையாக எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் போன்ற பெரிய ஈவெண்ட் ஹோக்ஸியாவில் நடக்கும்போது அங்கே நடக்கும் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் தான் மொத்த ஹோக்ஸியாவினதும் போக்கஸாக மாறும். ஹோக்ஸியா மட்டும் இல்லை, மொத்த உலகத்தினதும் போக்கஸ் அங்கேதான் இருக்கும். அது மட்டுமில்லாமல் சாம் வேண்டுமென்றே சரியாக வில்லியம்ஸ் ஃபேமிலியின் கிராண்ட் டின்னருக்கு முன்னைய நேரத்தை சூஸ் பண்ணியிருக்கிறார். பார்க்கும் எல்லோருக்குமே சாம் வெளிப்படையாகவே சரவணனுக்கு தான் உதவி செய்கிறான் என நன்றாகவே தெரிந்தது. இது அப்போ மார்க்கெட் ஃபேர்னஸ் எப்படி இருக்கு? ஆமா, சில பேரு ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா அவ மேல ஹோக்ஸியாவுக்கு இருந்த எண்ணம் இப்ப மொத்தமா உடைஞ்சு போயிடுச்சு. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். மிஸ்டர் ஷாம் ஒரு நேர்மையான ஆள். ஆனா அவர் இந்த வயசுலயும் கூட பணம் சம்பாதிக்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்பாருன்னு சொல்லி நான் நினைச்சு பாக்குறேன். வில்லியம்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த எல்லோருமே கடுமையான அளவு கோபத்தில் இருந்தார்கள். எல்லோருமே புலம்பிக் கொண்டுதான் இருந்தார்கள். சாம் சரவணனின் பக்கம் இருக்கும் வரைக்கும் அவர்களால் இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். அட்லீஸ்ட் அவன் வில்லியம்ஸ் ஃபேமிலியை பெயரளவிலாவது தோற்கடித்து விட்டான். வில்லியம்ஸ் ஃபேமிலியின் கிராண்ட் டின்னர் எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவர்களால் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸுடன் மோதிக்கொண்டிருக்க முடியாது. ஜிஷ்ணு, வில்லியம்ஸ் ஃபேமிலியோட ஹெட்டுக்கு பேசி ஹையர் ஆபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவோமா? இந்த வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ் ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்காங்க. அது சரி, லீடருக்கு கால் பண்ணி மேலிடத்துக்கு பேச சொல்லுங்க. இந்த மொத்த சிட்டாடலையும் இத பத்தி கேர் பண்ணாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஆமா, நாம யாரையாவது அவங்க கூட டீல் பண்ணக்கூடியவங்களா தேடியே ஆகணும். அவங்க அவங்களோட கூட்ட கட்டதான் குச்சி சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை என்னால பொறுத்துக்கவே முடியாது என்று மிகுந்த கடுப்புடன் சொன்னான் ஜிஷ்ணு. எல்லாவற்றையும் நினைத்து நடுக்கமாகவும் இருந்தது. அவனது கண்ணில் ஒருவித விருப்பமின்மையும் காண முடியுமாக இருந்தது. ஆனாலும் இதை எப்படியாவது ஹேண்டில் பண்ண வேண்டும் என்று அவன் நினைத்திருந்தான். முறையாக ஹேண்டில் பண்ணுவதுதான் அவனுக்கான மரியாதையை தக்க வைத்துக் கொள்ள இருக்கும் ஆப்ஷன். ஆனாலும் அவனுக்கு எப்படி யோசித்தும் ஒரு சரியான வழி ஞாபகத்திற்கு வரவில்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு யோசனை வந்தது. உடனே போனை எடுத்து ஹரிஹரனுக்கு கால் செய்தார். அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்னால முடியல. நான் ரொம்ப இன்கேபபிளா இருக்கேன். எனக்கு இப்போ உங்களோட ஹெல்ப் வேணும்பா என்று மிகவும் உடைந்து போன குரலில் சொன்னான். அந்த குரலில் அவன் பேசினால் யாரு வேண்டுமானாலும் மனது இழகி விடுவார்கள் போல இருந்தது. அதே போல எதிர்முனையில் இருந்த ஹரிஹரனும் ஒரு பெருமூச்சு விட்டார். பின்பு தலையை ஆட்டிவிட்டு, சரி சொல்லு, என்ன பண்ணணும் என்று சொன்னார். வில்லியம்ஸ் ஃபேமிலியோட கிராண்ட் டின்னர் அஃபெக்ட் ஆக போகுது. அது உங்களுக்கு தெரியுமா? அயர்லாந்து இருக்கிற எக்கனாமிக் கவுன்சில்ல பொறுப்பெடுத்து இருக்கிற எல்லா ப்ராஜெக்டும் இந்த மாசம் சிட்டாடல் தான் கோஆர்டினேட் ஆக போகுது என்று சொன்னான் ஜிஷ்ணு. அவன் சொல்லும் போதே அத்தனை பதட்டம் அவனுக்குள் தெரிந்தது. ஜிஷ்ணு சொன்னதை கேட்டதும் ஹரிஹரனும் முழுதாக அலர்ட் ஆகி அப்படியே சேரில் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டார். ஏதோ பிரசிடென்ட் வருவதற்கு மரியாதை கொடுக்க போவது போல இருந்தது. அவர் ஜிஷ்ணுவிடம், ஏய், இது நல்ல விஷயம் தானே, இதையே நீ இப்படி சொல்ற என்று கேட்டார். அதை கேட்டதும் ஜிஷ்ணுவிற்கு குழப்பமாக இருந்தது. நான் இங்க தலை வெடிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இவர் நல்ல விஷயம்னு சொல்றாரு, எதை வச்சு இப்படி சொல்றாரு என்று யோசித்தான். யோசித்துக் கொண்டே அடுத்து, இல்லப்பா, இப்போ எக்கனாமிக் கான்ஃபரன்ஸோட எல்லா ப்ராஜெக்டும் வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸுக்கு டிரான்ஸ்பர் ஆக போகுது என்று மிகுந்த துக்கத்துடன் சொன்னார் ஜிஷ்ணு. அதை கேட்டதும் ஹரிஹரனின் முகம் அப்படியே மாறியது. இப்போது அவருக்குள்ளும் ஒரு டென்ஷன் உண்டானது போல இருந்தது. ஆனாலும் ஹரிஹரன் போன்றவர்கள் மிகவும் புத்திசாலிகள். எமோஷனுக்கு முன்னுரிமை கொடுத்து எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டார்கள். எல்லா பக்கத்திலிருந்தும் நன்றாக யோசித்து பார்த்துதான் ஒரு முடிவை எடுப்பார்கள். எடுத்தும் கவுத்தும் என எதையும் செய்ய பார்க்க மாட்டார்கள். அவருக்கு இந்த ஒரு விஷயம் சிட்டாடெல்லில் இருக்கும் எந்த ஒரு ஃபேமிலிக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்று தெரியும். ஏனென்றால் இதில் சம்பந்தப்படும் வருமானம் மிகவும் பெரியது. அதை எல்லோருக்கும் இடையில் பிரிக்க வேண்டியிருக்கும். அது யாராக இருக்கும் என பார்க்கும்போது ஹரிஹரனுக்கு யோசிக்காமலேயே தெரிந்துவிட்டது. தூர நோக்கோடு எல்லாவற்றையும் பார்ப்பவர்களுக்கு எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு வேறு விதமான புரிதல் இருக்கும். அப்போது ஜிஷ்ணு மீண்டும் அதே சோக குரலில், அப்பா, உங்களுக்கு வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு சொல்லி தெரியுமா என்று கேட்டார். அவனது குரல் ஒரு மாதிரி கரகரத்துக் கொண்டிருந்தது. ஹரிஹரனும் தலையை ஆட்டிவிட்டு, யார் அது என்று கேட்டார்.
அந்த பதிலை சொல்ல முன்னாடியே ஜிஷ்ணுவிற்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருந்தது. அவனுக்கு இன்னும் கூட அந்த நிஜத்தை நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. வேற யாரும் இல்லப்பா, அதுவும் சரவணன்டா என்று ஒரு பெருமூச்சுடன் சொன்னான். அவனது பெயரை சொல்லும் போதே இன்னும் கடுப்பாக இருந்தது. ஜிஷ்ணு சொன்னதை கேட்டதும் ஹரிஹரனுக்கும் தாங்க முடியாத ஷாக்காக இருந்தது. அவரும் உடனே ஓகே, நான் உடனே மேலிடத்துக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணிடுறேன் என்று சொன்னார். அவருக்கு இப்போது இந்த விஷயத்தின் சீரியஸ்னஸ் கொஞ்சம் நன்றாகவே புரிந்தது. அவர் சொன்னதை கேட்டதும் ஜிஷ்ணு தலையை ஆட்டிவிட்டு, அது சிவசக்தி வேலும் ஹோக்சியாவுக்கு திரும்ப வந்துட்டார் என்று சொன்னார். சிவசக்தி வேலின் பெயரை கேட்டதும் ஹரிஹரன் மிக இறுக்கமாக கையை பொத்திக் கொண்டார். அப்படியே உதடுகள் இரண்டையும் இறுக்கமாய் சேர்த்து கொண்டார். சில நொடிகளுக்கு பிறகு ஹரிஹரன் ஜிஷ்ணுவிடம், சரி ஓகே, புரிஞ்சுது, பாத்துக்கிறேன் என்று பதில் சொன்னார். கூடவே அவருக்கும் ஒரு பெருமூச்சு போனது. பின் அப்படியே காலை கட் பண்ணினார். காலை பேசி முடித்ததற்கு பின்னரும் கூட சில நேரத்திற்கு அவரது முகம் தொங்கியே இருந்தது. அவரது மனதிற்குள் 1008 யோசனைகள் சுழன்று கொண்டிருந்தது. அவர் இருந்த ரூம் மிக இருட்டாக இருந்தது. அங்கே சில வில்லியம்ஸ் ஃபேமிலி சீனியர் மெம்பர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். வில்லியம்ஸ் ஃபேமிலியின் 4 டிவிஷனும் இன்று குவார்டர்லி செட்டில்மெண்டை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த டிவிஷன்களில் சேர்க்கப்பட்ட டேட்டா எல்லாம் ஹெட் குவார்ட்டரில் கலெக்ட் செய்யப்படும். இன்னும் ஒரு முறையில் சொல்ல வேண்டுமானால், ஜிஷ்ணுவை தவிர மற்ற எல்லா மேலெடுத்த ஆட்களும் ஹெட் குவார்ட்டரில் தான் இருந்தார்கள். ஹரிஹரனின் முகம் ஒரு மாதிரி இருப்பதை பார்த்த அவரது மகனான ஸ்ரீதர், அப்பா என்னாச்சுப்பா, என்ன கால் பேசுனதுல இருந்து உங்க முகமே சரியில்லை என மிகுந்த கரிசனையுடன் கேட்டார். ஹரிஹரனின் முகம் வழக்கமாக கொஞ்சம் சாந்தமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது கொலை வெறியுடன் இருப்பது போல இருந்தது. ஸ்ரீதரை பார்த்த ஹரிஹரன், சிவசக்தி வேல் திரும்ப வந்துட்டா என்று சொன்னார். அதை கேட்டதும் ஸ்ரீதர் இது என எதையோ யோசித்தான். சிவசக்தி வேலின் திடீர் வருகை அவருக்குள் பல யோசனைகளை உருவாக்கியது. இப்போது ஏன் வந்திருப்பார் என யோசித்தார். எபிசோட் 526 செத்தாலும் விடமாட்டேன். சிறிது நேரம் யோசித்துக் கொண்டிருந்த ஸ்ரீதர் ஹரிஹரனை பார்த்து, அப்பா இது ஒன்னும் பெரிய மேட்டர் இல்லப்பா, ரொம்ப சிம்பிள் தான். இத்தனை வருஷமா அவன் திரும்பி வர பயந்துட்டு இருந்ததுக்கு ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். அது நாம ஹோக்சியாவுக்கு கார்டா இருக்கிறோம் இல்லையா, அதான். அதே மாதிரி இப்பவும் வில்லியம்ஸ் ஃபேமிலி கார்ட்ஸ் அவனை உசுரோட திரும்பி போக விட மாட்டாங்க. நாம நம்மளால முடிஞ்ச எல்லா ஆக்ஷனையும் எடுக்கலாம். அவன் ஃபாரின்ல இருந்து நம்மளோட எத்தனையோ பிசினஸ்களை அடியோட அடிச்சிருக்கான். அதனால நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு வலி அனுபவிச்சோம், நமக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். ஓக்சியாவில் இருக்கிற பெரும்பாலான ஃபேமிலிக்கு அவன் இப்ப கிரீன் லைட் கொடுத்திருக்கான். ஆனா வில்லியம்ஸ் ஃபேமிலி கப்பல்கள் எப்போ நடுக்கடலுக்கு போனாலும் அங்கேயோ இங்கேயோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருது. அவன் நம்ம மேல ஒரு குறிய வச்சுக்கிட்டே இருக்கான் என்று சொன்னார். ஸ்ரீதர் சொன்னதை கேட்ட அங்கிருந்த ஒருத்தர், ஆமா, சிவசக்தி வேல் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தான்னு சொன்னா நாமளும் தான் இப்ப 20 வருஷமா காத்துக்கிட்டு இருந்திருக்கோம் என்று சொன்னார். எஸ், இப்போ நாம தாராளமா ஸ்டண்டையை ஸ்டார்ட் பண்ணலாம் என்று அங்கே இருந்த வில்லியம்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசிக் கொண்டார்கள். எல்லோருமே இப்போது கோபத்தில் குதித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். அவர்கள் எல்லோருக்குமே சிவசக்திவேல் மீது வெறுப்பு இருந்து கொண்டுதான் இருந்தது. வில்லியம்ஸ் ஃபேமிலி ஒரு பிளானை ஃபைனல் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அவர்களுக்கு பல திறமையான ஆட்கள் இருந்தார்கள். தாக்குதலுக்காக பதுங்கிக் கொண்டிருக்கும் சிங்கம் போல இருந்தார்கள். ஆனால் சிவசக்திவேல் ஃபாரினில் ஒரு வலை விரித்திருந்ததால் இந்த சிங்கங்கள் கொஞ்சம் தாக்குதலை லேட் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பா எதுக்குப்பா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நாம இப்ப சிவசக்தி வேலை கொலை பண்ணிட்டோம்னு சொன்னா நாம வேர்ல்டோட டாப் ஃபேமிலி ஆயிடலாம்ப்பா என்று சொன்னார் ஸ்ரீதர். ஆமா, ஸ்ரீதர் சொல்றதும் சரிதான். வில்லியம்ஸ் ஃபேமிலி இப்படி ஒரு சான்ஸ் வர வரைக்கும் தானே காத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்ப வந்திருக்கும் போது அதை யூஸ் பண்றதுதான் புத்திசாலித்தனம் என இன்னும் ஒருத்தர் சொன்னார். ஆமா, எப்படியோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த கோழை திரும்ப வந்திருக்கான். இந்த தடவை அவனை விடக்கூடாது என எல்லோரும் தத்தம் கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஹரிஹரன் எல்லாவற்றையும் காதில் மட்டும் போட்டுக்கொண்டு அமைதியாக எழுந்து சென்று ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தார். அவருக்குள் ஒரு பெரிய யோசனை போய்க் கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்திற்கு யோசித்துக் கொண்டே இருந்தவர் எல்லோரையும் திரும்பி பார்த்தார். அப்படியே வந்து மேசையில் 2 கைகளையும் ஊன்றி நின்றவர், எல்லா லூசன்ஸையும் அடிச்சிருங்க. இந்த ஆபரேஷனுக்கு பேர் கில்லிங் லூசன்ஸ் என்று சொன்னார். எல்லோரையும் தீர்க்கமாக இன்னும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஹரிஹரனை மீண்டும், சிவசக்தி வேலும் சரவணனும் தான் முதல்ல எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணது. அதுக்கு தண்டனையா கோஸ்ட் டவுன்ல இருக்கிற அத்தனை வேலன் ஃபேமிலி மெம்பர்ஸும் சாகணும்
என்று கண்ணத்தசை துடிக்க சொன்னார். அவரது பேச்சை கேட்டு அங்கிருந்தவர்களுக்கும் கூட ரத்தம் கொதித்தது. எல்லோருக்குள்ளும் தத்தம் கையாலேயே சரவணனையும் சிவசக்தி வேலையும் கொன்றுவிட வேண்டும் என்ற ஆசை இருந்தது. எல்லோரும் தலையை ஆட்டவும் ஹரிஹரன் போனை எடுத்து சாம் என்பவருக்கு கால் செய்தார். சாமுக்கும் ஹரிஹரனுக்கும் பல வருடமாக பழக்கம் இருக்கிறது. அவர்களது இளமை பருவத்தில் ஹரிஹரன் ஒரு பிசினஸ் மேனாக இருந்தபோது சாம் ஒரு சோல்ஜராக இருந்தார். அவர்கள் 2 பேரினதும் பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அத்தனை பெரிய வித்தியாசமெல்லாம் இருக்கவில்லை. ஆனால் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி கொண்டதில்லை. கால் கனெக்ட் ஆனதும் ஹரிஹரன் எந்த ஒரு வேறு கதையும் பேசாமல் நேராக விஷயத்திற்கு போனார். ஷாம், எக்கனாமிக் மீட்டிங்கோட ப்ராஜெக்ட் எல்லாம் சிட்டாடலுக்கு ஹேண்ட் ஓவர் ஆக போகுதா என்று கேட்டார். அதற்கு சாம், ஆமா, அதுக்கு என்ன ஏதாவது ப்ராப்ளமா என்று கேட்டார். ஆமா, ப்ராப்ளம் தான் என்று ஹரிஹரன் ஒரு கடுமையான துவனியில் சொன்னார். இத்தனை வருஷமாக சிட்டாட்டிலை கட்டி காத்தவருக்கென்று ஒரு திமிர் இருக்கத்தானே செய்யும். அதனால் அவருக்கும் சாமுடன் முட்டிக் கொண்டு போகவும் தைரியம் இருந்தது. வில்லியம்ஸ் ஃபேமிலியில் ஹரிஹரன் தான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒருத்தர். எனக்கு இப்பதான் ஏன் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு எக்கனாமிக் கான்ஃபரன்ஸுக்கு ஒரு இன்விடேஷன் கூட கிடைக்கலன்னு புரியுது. ஷாம், எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ்ல கோஆபரேஷன் நீ சிட்டாடல இருக்க சில கம்பெனிகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லி எனக்கு புரியுது. ஆனா ஒரு ஷேர் கூட வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு கிடைக்காம இருந்தது மட்டும் இல்லாம சிங்கராஜ் ஃபேமிலி கூடவே இன்னும் பல ஃபேமிலிகளுக்கும் ஒரு ஷேர் கூட கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் நடக்குது? பல வருஷமா நாங்க சிட்டாடலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு நல்லது நடந்ததுக்கு அப்புறம் எங்களை கேர் பண்ணாம விட்டுட்டீங்க தானே? உங்களை பத்தி மட்டுமே யோசிக்கிறது கொஞ்சம் அநியாயமா தெரியலையா என்று கேட்டார். அவரது பேச்சில் ஏதோ ஒரு மிரட்டல் ஒளிந்திருப்பது போல இருந்தது. அவரது பேச்சின் அர்த்தம், நீ மட்டும் இப்ப எனக்கு ஒழுங்கான பதில மரியாதையா கொடுக்கலன்னு சொன்னா நேரம் வரும்போது நான் மத்த ஃபேமிலி எல்லாத்தோடையும் சேர்ந்து ஒரு ஃபோர்ஸை உருவாக்கி எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன். ஷாம், நீ இப்போ பொசிஷன்ல கூட இல்ல, இருந்தும் உனக்கு இவ்ளோ திமிர் இருக்க கூடாது. இவ்வளவு பெரிய வேலையை பாக்குற நீ தேவையே இல்லாம சாவ தேடிக்க போற என்பதாகத்தான் இருந்தது. அடுத்த முனையில் இருந்த சாமுக்கோ அதை கேட்கும்போது சிரிப்பாக இருந்தது. அவரது கண்ணில் ஒருவித அலட்சியமும் இருந்தது. அவரும் ஏற்கனவே இப்படி ஏதாவது நடக்கும் என எதிர்பார்த்துதான் இருந்தார் போல. ஹரிஹரன் பேசி முடித்ததும் சாம், நாங்க எல்லாத்தையும் டிசைட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்ப வந்துட்டு நீங்க உங்க கருத்தை சொல்றதுனால எதுவும் மாற போறது இல்ல என்று நெற்றியில் அடித்தாற்போல் சொன்னார். அவர் ஹரிஹரனுக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்க ரெடியாக இருக்கவில்லை. ஹரிஹரன் ஈஸ்வரியின் அப்பாதான். ஆனால் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் மெம்பர் என்ற வகையில் ஹரிஹரனுக்கு சாமிடம் பேசக்கூடிய தகுதி இருக்கவில்லை. ஓ, ஓகே. அப்போ மொத்த சிட்டாடலும் பத்திக்கிட்டு எரிஞ்சா கூட பரவாயில்ல, குழப்படி ஏற்பட்டாலும் பரவாயில்ல சொல்ல வரீங்க, அப்படிதானே என்று ஒரு மாதிரி நக்கலாக கேட்டார். அவரது வார்த்தையில் இப்போது கூட, நீ ஒத்துழைக்காம இருந்தா மொத்த சிட்டாடலும் பத்திக்கிட்டு எரியும், இல்ல எரிச்சிருவேன் என மிரட்டுவது போல மிக தெளிவாக தெரிந்தது. அதை கேட்டதும் சிரித்த சாம், என்ன ஹரிஹரன், உங்களுக்கு அதுக்கெல்லாம் தைரியம் இருக்கா என்ன என்று இன்னும் சீண்டுவது போல கேட்டார். ஹரிஹரன் அதற்கு பதில் சொல்லும் முன்னர் மீண்டும் சாமி, உங்களுக்கு என்ன தோணுது, ஒரு ரிட்டையரான கெட ஆளுக்கு எக்கனாமிக் கான்ஃபரன்ஸோட ப்ராஜெக்ட் வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸுக்கு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்குன்னு சொல்லியா என்று கேட்டார். சாம் ஹரிஹரனுக்கு பதில் சொல்ல அவகாசம் கொடுக்கவில்லை. தொடர்ந்து அவரே, உண்மையை சொல்லணும்னா வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஆள் கூட சண்டை போட உங்களுக்கு சக்தி இருக்கு. அதை உங்களால செய்யவும் முடியாது. அவங்களோட பேக்ரவுண்டுக்காகவே நான் செத்தாலும் கூட வில்லியம்ஸ் ஃபேமிலி, சிங்கராஜ் ஃபேமிலி மட்டும் இல்ல, மற்ற ஃபேமிலிகளுக்கும் கூட அவங்களோட வழிக்கு கொஞ்சம் பக்கத்துல கூட வரவிட மாட்டேன் என்று மிக உறுதியாக சொன்னார் சாம். எபிசோட் 527 தலையில் இடி. சாமின் வார்த்தைகள் மிக கூர்மையாக இருந்தன. வில்லியம்ஸ் ஃபேமிலி சிட்டாட்டலில் இருக்கும் ஒரு டாப் ஃபேமிலி. அவர்களது ஒரு முடிவு மொத்த சிட்டாட்டலின் எக்கனாமி நிலைமையையும் மாற்றக்கூடிய சக்தியை கொண்டிருக்கிறது. ஆனால் பறந்து விரைந்திருக்கும் ஹோக்ஸியாவில் வில்லியம்ஸ் ஃபேமிலி என்பது குளத்தில் இருக்கும் ஒரு மீனை போன்றதுதான். ஆனால் என்ன, இது கொஞ்சம் பெரிய அளவு மீன், அவ்வளவுதான். சரிஷா, எல்லாம் புரியுது, அவ்வளவுதான். இனிமே உங்ககிட்ட பேசிட்டு இருக்க ஒண்ணுமே இல்ல என்று கோபமாய் சொன்னார் ஹரிஹரன். சொல்லிவிட்டு ஹரிஹரன் வேறு எதுவும் சொல்லிக் கொண்டிருக்காமல் உடனே காலை கட் பண்ணினார். சாம் பேசியதை கேட்டதில் அவருக்கு கோபம் பொத்து கொண்டு வர வேகமாக மேசையில் ஓங்கி குத்தினார். இந்த 20 வருடத்தில் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சந்தித்ததில்லை. சிட்டாட்டெல்லில் இருக்கின்ற பெரிய ஃபேமிலிகளுக்குள் இருக்கும் உறவு மிகவும் நன்றாகத்தான் இருந்தது. அதனால்
அவர் வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸினால் ஏதாவது செய்ய முடியுமாக இருக்கும் என நம்பவில்லை. அப்போது அங்கே வந்த ரகுபதி மற்றும் ஹரிஹரனின் மகன்களில் ஒருத்தர், அப்பா, டொமஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு என்று சொன்னார். அதை கேட்டதும் ஹரிஹரன் ரகுபதியை உற்று பார்த்தார். அவருக்கு, இன்னும் எத்தனடா இப்படி கொண்டு வந்துட்டே இருக்க போறீங்க என்று இருந்தது. டொமஸ்டிக் எக்ஸ்சேஞ்சா? அங்க இருந்து என்ன என்று கேட்டார் ஹரிஹரன். ஆமாப்பா, கேனக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் மொனாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டும் ஒரே நேரத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை இஷ்யூ பண்ணிருக்காங்க என்று சொன்னார் ரகுபதி. ஹரிஹரன் வழமையாகவே இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டுகளுக்கு எந்த ஒரு கவனத்தையும் கொடுக்க மாட்டார். ஏனென்றால் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் ஸ்டாக் மார்க்கெட்டிற்கு கண்ட்ரோலாக மிக சிறந்த ட்ரேடர்ஸ் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல வேண்டுமாக இருந்தால் வில்லியம்ஸ் ஃபேமிலி எப்பொழுதுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் லாபத்தை மட்டும்தான் எடுக்கும். நேரம் வரும்போது வில்லியம்ஸ் ஃபேமிலியினால் இன்னும் அதிகமான அசட்டை எடுத்துக்கொள்ள முடியுமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது ஹரிஹரன் ஸ்டாக்கை பற்றி கவலைப்படவில்லை. அவரது மனது முழுக்க இப்பொழுது இந்த எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ், டிராபிக் பற்றிய யோசனைதான் இருந்தது. அவரால் இப்போது அதில் மட்டும்தான் கவனத்தை செலுத்த முடியுமாக இருந்தது. அந்த ஒன்று மொத்த ஹோக்ஸியாவும் எதிர்காலத்தில் எது எதுக்கு எப்படி இன்வெஸ்ட் செய்ய போகிறது என்பதையும் பல கம்பெனிகளின் டைரக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதிலும் குறிப்பாக சிட்டாடெல்லில். ஹரிஹரன் சிறிது நேர யோசனைக்கு பிறகு என்று கேட்டார். அதாவது ஒரு பெருந்தொகை பணத்தை சிட்டாடலுக்குள்ள டெபாசிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க என்று பதில் சொன்னார் ரகுபதி. ஒரு எக்கனாமிக்ஸ்டான ரகுபதி தான் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் சீஃப் பினான்சியல் ஆபீசரும் ஆவார். கிட்டத்தட்ட 20 வருஷமாக அவர் சீஃப் பினான்சியல் ஆபீசராக கடமையாற்றிக் கொண்டு வருகிறார். அவரது ஆனுவல் இன்கம் சில 10 மில்லியன்கள். அவர் சிட்டாடெல்லில் மேன் ஆஃப் தி ஹவராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் பல இளைஞர்களுக்கு ஐடலாக இருப்பவர். ரகுபதி அவருக்கு கீழ் தீரன் ஃபேமிலியில் இருந்து மிக உயர்ந்த சம்பளத்திற்கு ஹையர் பண்ணியிருக்கும் நிறைய ஆட்களையும் கொண்ட சில டசன் எக்கனாமிக் டீமும் இருந்தன. ஆனாலும் அவர்கள் ரத்தினத்தின் அளவிற்கு தேர்ச்சியுடன் இருக்கவில்லைதான். ஆனாலும் ஒரு தலையை விட 2 தலை இருப்பது கொஞ்சம் பெருமதியானதுதானே. அமௌண்ட் எவ்வளோ என்று அடுத்த கேள்வியை கேட்டார் ஹரிஹரன். அவருக்கு அந்த தொகை எப்படியும் சிம்பிளானதாக இருக்காது என்று தெரிந்தது. இல்லை என்றால் இப்படி 2 பெரிய டொமஸ்டிக் எக்ஸ்சேஞ்சுகளின் ஃபண்டை பாதிக்கக்கூடியதாக இருந்திருக்காதே என்று யோசித்தார். அந்த பணம் டிரான்ஸ்பர் ஆனதும் அந்த ஆளால் மொத்த சிட்டாடெல்லையும் ஆளக்கூடியதாக இருக்கும். ரகுபதி வந்திருக்கும் அனௌன்ஸ்மெண்டை இன்னும் ஒரு தடவை பார்த்துவிட்டு 10,000 கோடி என்றார். அதை கேட்டதும் ஹரிஹரனுக்கு தலையை சுற்றி கொண்டு வந்தது. மயக்கம் வருவது போல் இருக்கவும் உடனே வேகமாக தலையை உசுப்பிக் கொண்டார். 10,000 கோடி எனும்போது அது ஒன்றும் சிறிய தொகை இல்லையே. ஃபாரினில் இருக்கும் வேறு சில ஃபேமிலிகள் அந்த பணத்தை அனுப்ப ஆசைப்பட்டார்கள். அப்படி முடியுமாக இருந்தால் அவர்களுக்கு கீழ் பல என்டர்பிரைசஸ்களை அவர்களது கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள முடியுமாக இருக்கும். அவனால எப்படி இந்த பணத்தை சிட்டாடலுக்குள்ள அனுப்ப முடியாம இருந்துச்சு? இல்ல, ஏன் கேக்குறேன்னா, வேற எந்த ஒரு இண்டஸ்ட்ரினாலும் இப்படி 10,000 கோடிய ஆஃப்டர் ஆல் மணி லாண்டரிங்க வச்சு பண்ண முடியாது என்று மிகுந்த குழப்பத்துடன் கேட்டார் ஹரிஹரன். அதற்கு ரகுபதி, இல்ல, அதுக்கு ஒரு வழி இருக்குப்பா என்று நெற்றியை தடவிக்கொண்டே சொன்னார். சொல்லிவிட்டு கீழே தலையை குனிந்து கொண்டார். அவரது முகமும் ஒரு மாதிரி மங்கலாக இருந்தது. ஹரிஹரனுக்கு ரகுபதியே பதிலை சொல்ல வேண்டும் என இருக்கவில்லை. ரகுபதி சொல்ல முன்னாடியே ஹரிஹரன் அது எப்படியாக இருக்கும் என கிஸ் பண்ணி கொண்டார். இந்த மாதிரியான வேலையை செய்யக்கூடிய ஒரே டீம் சைராக் சொசைட்டி தான். சைராக் சொசைட்டினால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் ஆரம்பத்திலேயே அவருக்கு இது ஞாபகத்திற்கு வரவில்லை. ரகுபதி இழுத்துக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அவரும் யோசித்தார். அப்போதுதான் அவருக்கும் ஞாபகத்திற்கு வந்தது. அப்போது அங்கே இருந்த வில்லியம்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த இன்னும் ஒரு மெம்பர், ஒருவேளை சிவசக்தி வேல் சைராக்ஸ் ஃபேமிலியோட சேனலை யூஸ் பண்ணி எல்லா காசையும் சிட்டாடலுக்குள்ள அனுப்பி இருப்பானோ? அவன் தானே நம்மளோட டீல் பண்ணணும்னு சொல்லி அழைச்சுக்கிட்டு இருக்கான் என்று கேட்டார். ஹரிஹரனின் மனதிற்குள் முன் எப்போதும் அனுபவித்திருக்காத ஒருவித பாரம் உண்டானது. அது கொடுத்த பிரஷர் மிகவும் கொடூரமாக இருந்தது. ஹரிஹரனுக்கு அப்படியே நெஞ்சு அடைத்துக் கொண்டு வருவது போல இருக்கவும் உடனே சேரில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டார். பல முறை மூச்சை நன்றாக இழுத்து விட்டார். முடியுமான அளவு அவரை நிதானமாக ட்ரை பண்ணி கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவரால் அதை சாதிக்க முடியுமாக இருந்தது. அப்போது அவருக்கு கொஞ்சம் ஒழுங்காக மூச்சையாவது விட முடியுமாக இருந்தது. அவர் மீண்டும் எல்லாவற்றையும் ஆரம்பத்திலிருந்து யோசித்து பார்த்தார். இப்போதுதான் அவருக்கு சாம் எப்படி இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் கூட மிகவும் கம்பீரமாக தனது பேச்சை மாற்றாமல் மிக உறுதியாக இருந்தார் என புரிந்தது. அவர் சொன்ன
வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸுக்கு பின்னாடி இருக்கிறவங்க கூட உன்னால மோத முடியாம இருக்கும் என்ற வாக்கியத்திற்கும் இப்போது முழு அர்த்தம் புரிந்தது. அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பின்புலமாக ஜைராக் சொசைட்டி இருப்பதால்தான் சாமே இந்த அளவிற்கு திமிருடன் இருந்திருப்பார் என்று யோசித்தார். பல்லாயிரம் கோடி பெருமதியான சொத்து இருக்கும் எல்லா பிசினஸ் மேனுக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு பெயர்தான் ஜைராக் சொசைட்டி. அது ஹோக்சியாவில் இருக்கும் டாப் மர்ச்சன்ட்களால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு காமர்ஸ் சேம்பர். அவர்கள்தான் பெரும்பாலான பிசினஸ் ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஒரு வெள்ளை பூட்டின் விலை கூடி குறைவதில் இருந்து ஹவுசிங் விலை, சயின்டிபிக் ரிசர்ச், டேக்ஸ் ரேட் என அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவது ஜைராக் சொசைட்டி தான். இந்த ஜைராக் சொசைட்டியில் சேர ஹோக்சியாவில் செய்ய முடியாதது எதுவும் இருக்காது என்றுதான் சொல்ல முடியுமாக இருக்கும். நீண்ட நேரத்திற்கு பிறகு அந்த ரூமில் இருந்த யாரும் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. ரூமில் இருந்த ஏர் கண்டிஷன் சத்தத்தை தவிர வேறு எந்த ஒரு சத்தமும் இருக்கவில்லை. ஹரிஹரன் அவரது மனதிற்குள் சில கூட்டல் கழித்தல்களை செய்து பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கும் எப்படியாவது கூடிய சீக்கிரத்தில் இந்த சிச்சுவேஷனில் இருந்து மீண்டு விட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. எபிசோட் 5 to 8 பரலோகம். உண்மையிலேயே ஜைராக் சொசைட்டி தான் இந்த தடவை வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ் ஆபரேஷனுக்கு பின்னால் இருக்கிறது என்றால், வில்லியம்ஸ் ஃபேமிலி மட்டும் சரியாக விசாரிக்காமல் வேகமாக ஆக்ஷன் எடுத்தால் அது ஜைராக்ஸ் ஃபேமிலியை சீண்டி விட்டதை போல இருக்கும். அப்படி மட்டும் நடந்தால் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு ஏற்படும் இழப்பை யாராலும் தடுக்க முடியாமல் போகும். ஹரிஹரன் அதிகமாக வெளியே போகக்கூடிய ஒரு ஆளும் இல்லை. ஆனால் அவர் இருக்கும் இடத்திலிருந்தே பெரும்பாலும் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்துக் கொள்வார். நீண்ட நேர அமைதிக்கு பிறகு லேசாக தொண்டையை சிறுமினார் ஹரிஹரன். அந்த அமைதியை கலைத்தது அவர்தான். ரகுபதியை பார்த்து, சரி, அப்போ சரவணன் என்ன கண்டிஷன்ல ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா என்று கேட்டார். அவர் சொன்னதை கேட்டதும் அந்த ரூமில் இருந்த எல்லோரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். எல்லோரின் கண்களிலும் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது. இப்ப எதுக்கு தலைவர் இப்படி கேட்கிறாரு? சரவணன் போட்டிருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு இவர் ஒத்துக்க போறாரா? அது என்னைக்கு நடக்க கூடாது, நடக்கவே முடியாத ஒரு காரியம். அது இவ்வளவு பெரிய வில்லியம்ஸ் ஃபேமிலி சரவணனுக்கு விளைச்சலை கொடுக்கறதா என எல்லோரும் யோசித்தார்கள். எல்லோருக்குமே பெரும் குழப்பமாகவும் ஆச்சரியமாகவும் தான் இருந்தது. ஹரிஹரனுக்கு எல்லோரின் முகபாவனையும் நன்றாகவே தெரிந்தது. அவரை கேட்ட கேள்விக்கு ரகுபதியும் கூட உடனே பதில் சொல்லவில்லை. அதை பார்த்த ஹரிஹரன் மீண்டும், சரி, அதை விடுங்க, இப்போ என்னவா வேணாலும் இருக்கட்டும். முதல்ல ஜிஷ்ணுவுக்கு கால் பண்ணு. அவன்கிட்ட சரவணன் போட்டிருக்கிற எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்க சொல்லு. அது மட்டும் இல்லாம இப்பவும் கூட சரவணனை வில்லியம்ஸ் ஃபேமிலியோட கிராண்ட் டின்னருக்கு முழு மனசா வரவேற்கிறதா சொல்லு. சரவணனுக்கு சிட்டாடல தான் இருக்கணும்னு சொன்னாலும் கூட அதுக்கு வில்லியம்ஸ் ஃபேமிலி ஓகே, அதுக்கு முழு மனசோட ஒத்துழைக்கிறதா சொல்லு. இல்ல அவன் இங்க இருக்காம சிட்டாடலை விட்டு போக முடிவெடுத்து இருந்தா ஹில்வுட் போய் சேர்ற வரைக்கும் அவனை வழி அனுப்பி வைக்கிறதா சொல்லு என்று சொல்லி முடித்தார். அங்கே இருந்த எல்லோருக்கும் ஓகே, ஏதோ ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்கு வந்திருக்கோம் என்பது போலத்தான் இருந்தது. அவர்களால் ஹரிஹரனின் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தையை கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. போதாததற்கு இவரா இது எல்லாத்தையும் சொல்றாரு என்று வேற இருந்தது. சிலர் கையை வேறு கிள்ளி பார்த்து கொண்டார்கள். ஆனால் அங்கே இருக்கும் யாருக்கும் ஏன் இது இன்ட்ரோ எதுக்கு இப்படி சொல்றீங்க என்றோ ஹரிஹரனை நோக்கி கேள்வி எழுப்ப தைரியம் வரவில்லை. அவர் எதை சொல்கிறாரோ அதை செய்வதுதான் அவர்கள் அனைவரினதும் கடமையாக இருந்தது. ரகுபதி தலையை ஆட்டியதும், அண்ட் இன்னொரு விஷயம், கிராண்ட் டின்னர்ல சரவணனுக்கு ஒரு ஸ்பெஷல் சீட் வச்சிருங்க, அவன் எனக்கு பக்கத்துல தான் இருப்பான் என்று சொன்னார். சொல்லிவிட்டு எல்லோரையும் ஒரு தீர்க்கமான பார்வை பார்த்தார். இதுதான் ஃபைனல், யாருக்கும் எதுவும் சொல்ல முடியாது, சொன்னதை மட்டும் செய்யுங்க என சொல்லாமல் சொல்வது போல இருந்தது. பின் அவரே எழுந்து அங்கே இருந்து சென்றார். ஆனால் அவரும் இப்போது ஒரு மிகுந்த குழப்பத்தில் தான் இருந்தார். எப்படியாக இருந்தாலும் சரவணன் அவரது பேரப்பிள்ளை. அவர்களுக்கு ஒரு ஃபேமிலியாக இருக்க முடியுமாக இருக்கும்போது எதுக்கு இப்படி எதிரிகளாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது. அது மட்டுமில்லாமல் இப்போது சரவணன் ஒரு நல்ல நிலையில் வேறு இருக்கிறான். அதனால் அவருக்குள் மிக்ஸான ஃபீலிங்ஸ் இருந்தன. ஒருவேளை அவர் முன்னாடி உண்மையிலேயே தவறாக கூட இருந்திருக்கலாம். ஹரிஹரன் வெளியே போனதும் ஒருத்தர், ஏன் தலைவர் இப்படி சொல்றாரு, இது எப்படி நாம செய்யணும், கொஞ்சம் யோசிக்க கூடாதா? நினைக்கும் போதே காமெடியா இருக்கு. வில்லியம்ஸ் ஃபேமிலி இப்படியான ஒரு வேலையை பண்ணி இருக்குன்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், மானம் போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு வெளியில தலை காட்ட முடியாம இருக்கும் என்று சொன்னார். எல்லோரின் மனதிலும் அதே எண்ணம் தான் இருந்தது. ஆனால் ஒருத்தர் தான் வெளியே சொன்னார். அதுவும் அங்கே ஹரிஹரன் இல்லை என்ற தைரியத்தில் தான். அவர் சொன்னதை கேட்டதும் ஒரு பெருமூச்சு விட்டார் ரகுபதி.
ஒன்னும் பண்றதுக்கு இல்ல, அமைதியா அப்பா சொல்ற மாதிரி செஞ்சுட்டு போ என்று சொன்னார். அதை கேட்டதும் எல்லோரும் முகத்தை பார்த்து கொண்டார்கள். சிறிது நேரத்திலேயே இந்த செய்தி ஜிஷ்ணுவிற்கு வந்து சேர்ந்தது. அதை கேட்டதும் அவரது முகம் வெளுத்து கொண்டு போனது. அவருக்கு அதை கேட்டதும் அடுத்து ரியாக்ட் பண்ணவே சில கணங்களானது. அவருக்கு பக்கத்தில் இருந்த பவனுக்கு அதைவிட கோபம்தான் அதிகமாக வந்தது. பற்களை நரநரவென கடித்தவன் கையை மிக இறுக்கமாக பொத்து இருந்தான். அவனாலும் அதை கொஞ்சமும் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஹேய், இது ரொம்ப டூ மச், நாம் எப்படி இதை பண்றது என்று கத்தினான். ஜிஷ்ணுவிற்கும் அதேதான் தோன்றியது. ஆனால் அவருக்கும் இதை செய்வதை தவிர வேறு எந்த ஒரு வழியும் இருப்பதாக தெரியவில்லை. இப்படியான ஒரு முடிவை எடுக்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும் என்ற கோணத்தில் யோசித்தார் அவர். சிறிது நேரம் தன்னை தானே சமாதானம் செய்து கொள்ள எடுத்தான். பின் போனை எடுத்து சரவணனுக்கு கால் பண்ணினான். சரவணன் அந்த நேரம் திரும்ப வந்து கொண்டிருந்தான். ஜோய் காரை ஓட்டி கொண்டு வர சரவணன் சீட்டில் சாய்ந்து கண்ணை மூடிக்கொண்டிருந்தான். அப்போதுதான் அவனது போன் ரிங் ஆனது. யாரு என்று பார்க்காமலேயே அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கரில் போட்டான். ஹலோ சரவணா, நீ எப்ப சிட்டாடல இருந்து போக போற? நீ போகும்போது வீனஸ் வில்லாவோட வில்லியம்ஸ் ஃபேமிலி வழி அனுப்ப வரலான் இருக்கோம் என்று ஜிஷ்ணுவின் குரலில் சொல்வது கேட்டது. அவர் சொல்லும் விதத்திலேயே அவரே இதை விருப்பம் இல்லாமல் தான் செய்கிறார் என புரிந்தது. அவருக்கு தான் இப்போது வேறு ஆப்ஷன் இல்லையே. ஜிஷ்ணு சொன்னதை கேட்டதும் ஜோய் வாயை ஆவென்று திறந்து கொண்டு சரவணனை பார்த்தாள். அவளுக்கு என்னது, ஜிஷ்ணு காம்ப்ரமைஸ் மூடுக்கு வந்துட்டானா என்று இருந்தது. ஜோயின் பார்வையில் ஜிஷ்ணு ஒரு தந்திரமுள்ள நரி, கூடவே ஸ்மார்ட், புத்திசாலியும் தான். சாதாரண ஒருவருக்கு அவனது இந்த குணத்தை பார்க்க முடியாமல் தான் இருக்கும். ஆனால் ஜோய் தான் அசாதாரணமானவளாச்சே. சரவணன் இப்படிதான் நடக்கும் என எதிர்பார்த்திருந்தது போல, நான் ஒண்ணு வில்லியம்ஸ் ஃபேமிலிய வந்து என்ன வழி அனுப்புன்னு சொல்லலையே என்றான். அப்புறம் வேற என்ன வேணும்? வீனஸ் வில்லாவோட வில்லியம்ஸ் ஃபேமிலியில மொத்த வில்லியம்ஸ் ஃபேமிலிய வந்து என்ன வழி அனுப்பணும், இதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். சரவணன் இதை சொல்லிவிட்டு ஜோயிடம் காரை ஓரம் கட்ட சொல்லி சைகை காட்டினான். சரவணன் சொன்னதை கேட்டதும் ஜிஷ்ணுவிற்கு இன்னும் கடுப்பாக இருந்தது. அப்படியே மேலெல்லாம் எரிந்து கொண்டு வந்தது. என்னது, மொத்த வில்லியம்ஸ் ஃபேமிலியுமா என அவரை அவருக்குள் மீண்டும் கேட்டுக்கொண்டார். ஜிஷ்ணு ஒருவேளை சரவணன் சும்மா காமெடி பண்ணுகிறானோ என்று கூட நினைத்தார். ஆனால் அதற்கு பின்னர் சரவணன் ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தான். அது மட்டுமில்லாமல் மொத்த வில்லியம்ஸ் ஃபேமிலியும் போய் சரவணனை வழி அனுப்ப ஹரிஹரனும் கூட ஒத்துக்கொள்ள மாட்டார் என்றுதான் நினைத்தார். சரி, நீ எப்ப போற என்று கேட்டார் ஜிஷ்ணு. கேட்டுவிட்டு உடனே காலை கட் பண்ணினார். அதுவரைக்கும் பவன் எல்லாவற்றையும் பக்கத்தில் இருந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். மொத்த ஃபேமிலி ரொம்பதான் ஆசைப்படுறேன். முதல்ல செய்ய வேண்டியது செய். எப்படின்னா வழி அனுப்புறதியா அப்படின்னு கேக்குற? இல்ல, அவன பரலோகம் அனுப்புறது என்று சொன்ன பவன் சிரித்தான். எபிசோட் 5-9 சைராக்ஸ் சொசைட்டி. அவனை வழி அனுப்ப சொன்னால, எப்படி அனுப்புறோன்னு மட்டும் பாருங்க என்று திமிராக கூறினான் பவன். இதுதான் முதல் முறையாக ஜிஷ்ணுவும் பவனும் ஒரே முடிவிற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். பவன், இதை நான் உங்ககிட்ட விட்டுறேன், சொன்னபடி எல்லாத்தையும் கச்சிதமா முடிச்சிடறேன் என்று கூறினார் ஜிஷ்ணு. அதன் பின் யாரும் இல்லாத இடத்திற்கு பவனை அழைத்து சென்றார். நீ இத எப்படி என்ன பண்ண போறன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த விஷயத்தை பத்தி மத்த வில்லியம்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஆளுங்களுக்கும் வெளி ஆளுங்களுக்கும் தெரியாம பாத்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இதுல எந்த பிரச்சனையும் வராம இருக்கும் என்று அழுத்தமாய் கூறினார் ஜிஷ்ணு. நீங்க கவலையே படாதீங்க. அந்த சரவணனுக்கு இன்னைக்கே நான் ஒரு முடிவு கட்டுறேன். விடிஞ்சா அவன் செத்த செய்திதான் அவங்களுக்கு கிடைக்கும் என்று கொலை வெறியுடன் கூறினான் பவன். அவனுக்கு சரவணன் மீது அவ்வளவு பொறாமை, அவ்வளவு ஆத்திரம். சரவணனுக்கும் பவனுக்கும் எந்தவித பகையும் இல்லை. இவனாக அவன் மீது பகையை வளர்த்து கொண்டான். எவ்வளவு திமிரு இருந்தா மொத்த குடும்பத்தையும் வழி அனுப்ப வரணும்னு சொல்லுவான். பிச்சைக்கார நாயி, நான் என்ன பண்றேன்னு பாருடா என்று மனதில் வன்மத்தையே வளர்த்து கொண்டான் பவன். நீ என்ன பிளான் பண்ணிருக்க என்று அவன் கோபமான முகத்தை கண்டு கேட்டார் ஜிஷ்ணு. அதில் லேசாய் சிரித்தான் பவன். நீங்க கவலைப்படாதீங்க, என் பிளான் எப்பவுமே பக்காவா இருக்கும் என்றான். அதன் பின் அவன் வேறொருத்தருக்கு அழைத்தான். எதிர்ப்புறத்தில் இருந்தவர் இவன் சொல்வதையெல்லாம் ஏற்பாடு செய்பவர். மிஸ்டர் வில்லியம்ஸ், நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் இதை கச்சிதமா முடிச்சிடுறேன். நீங்க இதை பத்தி யோசிக்காதீங்க. இது எல்லாமே எங்க பிளான்லயும் இருக்கு. என் டீம் ரொம்ப ப்ரொஃபஷனல். ராயர் குடும்பத்துல ஆரம்பிச்சு ஜஸ்டின், ஹரிஷ, கடாக்கோ போகிற வரைக்கும் நம்ம நினைச்ச மாதிரி நடந்திருக்கு. அதுவும் இல்லாம அவனுங்க கடாக்கோவிலேயே செத்து போயிடுவானுங்க.
அவனுங்களால திரும்ப வரவே முடியாது. அதனால சரவணன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனால ஒன்னும் பண்ண முடியாது. அவன்கிட்ட இப்ப எவ்வளவு ஆளுங்க இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஈஸியா அவனை நாம போட்டு தள்ளிடலாம் என்று எதிர்ப்புறத்தில் இருந்த நபர் கூறினார். இதை கேட்டதும் தான் பவனுக்கு திருப்தியாக இருந்தது. எங்கேயுமே எதுவும் மிஸ் ஆகாத மாதிரி பாத்துக்க என்று கட்டளையாக கூறினான் பவன். எங்க டார்கெட் எப்பவுமே மிஸ் ஆகவே ஆகாது என்று எதிர்பக்கத்தில் இருந்த நபர் மிகவும் நம்பிக்கையுடன் கூறினான். அதன் பின் பவன் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் மேன்ஷனில் இருந்து கிளம்பினான். ஜிஷ்ணுவும் வில்லியம்ஸ் ஃபேமிலி ஹெட் குவார்டர்ஸுக்கு இரவோடு இரவாக சென்றார். அங்கு நுழைந்த ஜிஷ்ணு முதலில் பார்த்தது ஹரிஹரனை தான். உடனே அவரிடம் சென்றார் ஜிஷ்ணு. அப்பா, நிஜமாவே சக்திவேல் திரும்ப வந்துட்டானா என்று கேட்டார். ஹரிஹரன் எந்த பதிலும் சொல்லாமல் இறுகிய முகத்துடனே அமர்ந்திருந்தார். அதிலே ஜிஷ்ணுவிற்கு பதில் கிடைத்தது. அப்படியே சக்திவேல் திரும்ப வந்தாலும் நம்மளால அவன் கூட பேசி காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இப்ப மொத்த சிட்டாடல் கண்ணும் ஒயிட் ஃபேமிலி மேலதான் இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிற மொத்த 3 ஃபேமிலி டெவலப்மெண்ட்டையும் நம்ம வில்லியம்ஸ் ஃபேமிலியோட பெட்டரா இருக்கு. இதனால நம்மளால ஃபாரின் மார்க்கெட்ல வளர முடியல. மற்ற 3 ஃபேமிலிக்கும் வெளிநாட்டுல நம்மளை விட அதிகமாவே பவர் இருக்கு. நம்ம சப்பையா தான் இங்க இருக்கும். நம்மள குறைவா பாக்குறவங்க முன்ன நாம அந்த சரவணனுக்கு பெரிய ஆப்பா வச்சு நம்ம யாரு, நம்ம கௌரவம் என்ன, நம்ம அந்தஸ்து என்னன்னு காட்டணும். அவனை அடிச்சு உடைச்சாதான் நம்மளால எழுந்து நிக்க முடியும். உனக்கு சைராக்ஸ் சொசைட்டி பத்தி தெரியுமா என்று கேட்டார். அதற்கு சம்மதமாய் தலையசித்தார் ஜிஷ்ணு. நல்லாவே தெரியும்பா. ஹோக்சியாவிலேயே டாப் பிசினஸ் அசோசியேஷன் அது. அந்த ஆர்கனைசேஷன் கோலையே ஹோக்சியாவில் இருக்கிற என்டர்பிரைஸ் எல்லாத்தையும் வேர்ல்ட் கிளாஸ் என்டர்பிரைஸ் ஆக்குறது தான். அவங்க இதை மட்டும் நல்லபடியா பண்ணிட்டா வேர்ல்ட் டாப் 10 ஃபேமிலிஸை வச்சு ஹோக்சியாவுக்கே வேர்ல்ட் எக்கானமியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கும் என்று கூறினார். அதில் ஜிஷ்ணுவை ஒரு நிமிடம் இமைக்காமல் பார்த்தார் ஹரிஹரன். வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸுக்கு சைராக்ஸ் சொசைட்டி தான் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொன்னா என்ன பண்ணும் என்று அமைதியான குரலில் கேட்டார் ஹரிஹரன். இதை கேட்டதுமே வெடுக்கென்று எழுந்து நின்றார் ஜிஷ்ணு. அவருக்கு அது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அப்பா, என்ன சொல்றீங்க? அப்போ சைராக்ஸ் சொசைட்டில சக்தி வேலும் ஒரு ஆளா என்று நம்ப முடியாமல் பெரும் அதிர்ச்சியுடன் கேட்டார். உண்மையிலேயே சக்திவேல் அதில் ஒரு மெம்பராக இருந்தால் நிச்சயம் அது மிகப்பெரிய விஷயம்தான். இன்று ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இவ்வளவு பணம் உயர்ந்தது என இதைவிட யாராலும் புரியும்படியாக கூறிவிட முடியாது இல்ல என்று மறுப்பாக தலையசைத்தார் ஹரிஹரன். மேலும் உண்மையிலேயே சக்திவேலுக்கு சைராக்ஸ் சொசைட்டி கூட கனெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம அவனுக்கும் ஈஸ்வரிக்கும் சிட்டாடல்ல முன்னாடி பண்ணோமே, அப்பவே அவன் அங்க இருந்து சிட்டாடலுக்கு பணத்தை வர வச்சு வில்லியம்ஸ் ஃபேமிலி அழிகிற வரைக்கும் அவன் வச்சு செஞ்சிருப்பான் என்றார். அதில் ஒரு நொடி பூர்வம் சுருக்கினார் ஜிஷ்ணு. ஆமா, அப்பவே சக்திவேலுக்கு அவ்வளவு பவர் இருந்தா இந்நேரம் இப்படி நடந்திருக்க விட்டுருக்கவே மாட்டான் என்று நினைத்தார். அப்போ சைராக்ஸ் சொசைட்டில சரவணனுக்கு யாரு கூடயோ கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றீங்களா என்று கேட்டார் ஜிஷ்ணு. அவர் எப்படி உணர்கிறார் என்று கணிக்கவே முடியவில்லை. வில்லியம்ஸ் குடும்பத்திற்கும் சைராக்ஸ் சொசைட்டிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஹோக்சியாவை சேர்ந்த சில கம்பெனிகள் தான் சைராக்ஸ் சொசைட்டியுடன் தொடர்பில் இருக்கிறது. அதுவும் டாப் ரேங்கிங்கில் இருக்கும் கம்பெனிகள் மட்டும்தான். அதுவும் சைராக்ஸ் சொசைட்டி இருப்பதனால்தான் இந்த கம்பெனிகளும் டாப் ரேங்கில் இருக்கிறது என்று தொழில் வர்க்கத்தில் பேசிக் கொள்வார்கள். ஆனால் அதில் வில்லியம்ஸ் குடும்பம் இல்லை. ஜிஷ்ணு கேட்ட கேள்விக்கு ஹரிஹரனிடம் பதில் தெரியவில்லை. எனக்கு அப்படி தோணல. ஆனா எதுக்கும் நீ கவனமா இரு. அசட்ஸ் தனமா இருக்காது. சரவண சின்ன பையன் தானே, சாதாரணமா நினைச்சாங்க. அப்புறம் உன்னால அவனை டீல் பண்ண முடியாம போயிடும். அதுவும் இல்லாம சரவணன் நினைச்சா சக்தி வேலை திரும்ப இங்க கூட்டிட்டு வருவான் என்று எச்சரித்தார். ஹரிஹரனுக்கு எப்படி சரவணனுக்கு சைராக்ஸ் சொசைட்டியுடன் பழகும் தகுதி கிடைத்தது என்று தெரியவில்லை. ஆனால் சாதாரண இளைஞனை விட அவனிடம் நினைத்து பார்க்க முடியாத அளவு அதிகாரமும் பலமும் இருக்கிறது என்று உணர்ந்தார். சைராக்ஸ் சொசைட்டி மட்டுமே அவனுக்கு இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திடும். இம்மாதிரியான நேரத்தில் சைராக்ஸ் சொசைட்டியை சேர்ந்தவர்களால் மட்டுமே அவனை காப்பாற்றிட முடியும். அன்று இரவு முழுவதும் ஜிஷ்ணு முகம் கலவரத்திலேயே இருந்தது. 20 வருடங்களுக்கு முன்பு நடந்த விஷயங்கள் எல்லாம் அவர் கண்முன்னே தோன்றி மறைந்தது. 20 வருடத்திற்கு முன் சிட்டாடலில் சக்திவேலின் ஆதிக்கம் அதிகமாயிருந்தது. அவரின் பிசினஸ் தந்திரம் மிக சிறப்பாயிருக்கும். சக்திவேலை பின்பற்றினால் தமக்கும் லாபம்தான் என அவர் பின்னே பல கூட்டம் சுத்தும். வேலன் குடும்பத்தின் அடையாளமாக கௌரவமாக அவரை திகழ்ந்தார். அவரால் தான் வேலன் குடும்பம் இன்று இந்த நிலையில் இருக்கிறது.
அந்த காலத்தில் சிட்டாடெல்லில் முக்கிய 4 குடும்பங்கள் இருந்தது. ஆனால் அவை யாவும் வேலன் குடும்பத்திற்கு நிகராயில்லை. அப்படிப்பட்ட குடும்பத்தை அவர் என்னெல்லாம் செய்தார் என்று நினைக்கையிலேயே அவருக்கு தூக்கம் பறிபோனது. எபிசோட் 530 குட்டி ஸ்டோரி. சரவணன் சொல்வதை கேட்டபடியே போனில் வந்த செய்தியை திரும்பி பார்த்தாள் ஜாய். செய்திகளில் வில்லியம்ஸ் குடும்பம் சரவணனை கிராண்ட் டின்னருக்கு அழைத்தது தலைப்புச் செய்தியாக ஓடிக்கொண்டிருந்தது. ஒட்டுமொத்த வில்லியம்ஸ் குடும்பமும் சரவணனை அழைத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக சரவணனிற்கு அவர்கள் மெயின் சீட்டை அலோகேட் செய்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அது வில்லியம்ஸ் குடும்பத்தில் இருக்கும் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு மத்தியில் இருக்கும் இருக்கை. சிட்டாடெல்லில் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த சீட்டை பற்றி கனவு காண கூட தகுதியில்லை. அப்படிப்பட்ட இடம் சரவணனுக்கு கிடைத்திருக்கிறது. ஜாய் பெரும் அதிர்ச்சியில் இருந்தாள். இவன் என்னமோ பண்றான், ஆனா கூட இருக்கிற நமக்கு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வர வர இவனை சுத்தி நிறைய மர்மமான விஷயம் எல்லாம் நடக்குது, ஒண்ணுமே நமக்கு தெரியல என்று பலவாறாக மனதில் யோசித்தாள் ஜாய். ரத்தினத்தையும் ஜஸ்டினையும் நெஞ்சி அவன் இருக்கிறான். அவனை கணிப்பது அவளுக்கு மிகவும் சிரமமான ஒரு காரியமானது. சரவணா, நிஜமாலே நீ ஜைராக்ஸ் சொசைட்டில ஒரு ஆளா என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் ஜாய். நடப்பது எதுவும் அவளுக்கு எப்படி நடக்கிறது என்று புரியவில்லை. அவன் உண்மையாகவே ஜைராக்ஸ் சொசைட்டியை சேர்ந்த ஆளாக இருந்தால்தான் அவளுக்கு அனைத்தும் புரியும். எதுக்கு சௌத்ரி குடும்பம் ஹோக்ஸியாக்கு வந்து சரவணனை பார்க்கணும்? அதே போல பீனிக்ஸ் குடும்பம் சரவணனுக்கு எதுக்கு அல்டி கார்டு கொடுக்கணும்? ஜைராக்ஸ் சொசைட்டி ரொம்ப பெரிய அசோசியேஷன். இந்த 2 ஃபேமிலிக்கும் சரவணன் பண்ணினதை விட அது நிறைய பலனை கொடுத்திருக்கு. ஏன் இப்படி நடக்குது என்று பெரிதாய் குழம்பினாள் ஜாய். நீயும் அப்படிதான் நம்புறியா என்று ஜாய் பக்கம் திரும்பி கேட்டான் சரவணா. அதில் அதிர்ந்தாள் ஜாய். நீ என்ன சொல்ற? ஜைராக்ஸ் சொசைட்டி தவிர வேற யாரால இவ்வளவு பணத்தை ஹோக்ஸியாக்கு கொடுக்க முடியும்? இல்ல உன்னோட அப்பா ஜைராக்ஸ் சொசைட்டில மெம்பரா இருக்காரா என்று கேட்டாள். சரவணா பதில் சொல்லாமல் அமைதியாய் சிரித்தான். அதன் பின் ஜாயிடம் ஒரு செய்தியை காட்டினான். சரவணன் போனில் வந்த செய்தியை பார்த்து பெரிதாய் அதிர்ந்தாள் ஜாய். வில்லியம்ஸ் குடும்பத்துடன் வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ் காம்ப்ரமைஸ் ஆனதினால் அதற்கு சிட்டாடெல்லில் பெரும் வரவேற்பு உண்டானது. என்ன, நீ வில்லியம்ஸ் குடும்பத்தை எரிச்சலாக்க பாக்குறியா? ஏற்கனவே உன் மேல கொலை காண்டல இருக்கானுங்க. இதுல பொய்யான நியூஸ காட்டி அவங்கள ஏமாத்த ட்ரை பண்றியா நீ என்று நம்ப முடியாமல் கேட்டாள் ஜாய். அதில் சத்தமாய் சிரித்தான் சரவணா. ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம். என்னை எதிர்த்து வில்லியம்ஸ் ஃபேமிலி சண்டை போட்டா அவங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அவங்களால திரும்ப எழுந்துக்கவே முடியாதபடி இந்த தடவை அடி விழும் என அசட்டையாக கூறினான். மேலும் என்றான் சரவணா. அவன் சொல்லி முடித்தவுடனே அந்த செய்தி பரவியது. முக்கிய செய்தி: சற்று முன் கிடைத்த தகவல் படி பணம் பரிவர்த்தனையில் சிறிய தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது என்று செய்தி வர ஜாய் மேலும் அதிர்ந்தாள். டேய், என்ன பண்ணி வச்சிருக்க? என்னால நம்பவே முடியல. உன்னால இத கூட ஃபேக் ஆக முடியுமா? அப்படி பார்த்தா இன்னும் சிட்டாடெல்லுக்கு எந்த பணமும் டிரான்ஸ்பர் ஆகல தானே? ஆனா வில்லியம்ஸ் குடும்பம் அவ்வளவு பணம் டிரான்ஸ்பர் ஆனதை பார்த்ததுமே அவங்க எல்லாரும் ஜைராக்ஸ் சொசைட்டி தான் இதை பண்ணிருக்காங்கன்னு நம்பிட்டாங்க. நீயும் அவங்கள ஒருத்தன் நினைச்சு இந்நேரம் அடிவயிறு கலங்கி உட்கார்ந்துருப்பானுங்க என்று நம்ப முடியாமல் கூறினாள் ஜாய். அதற்கு லேசாய் சிரித்தான் சரவணா. அதான் சொன்னேன்ல, சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலான்னு என்று கூறினான். ஜாய் பேச்சற்று நின்றாள். அவனின் செயல்களில் அவளால் மெச்சாமல் இருக்க முடியவில்லை. அப்போ உண்மையிலேயே பணம் டிரான்ஸ்பர் ஆயிருக்கா இல்லையா? இல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆனது ஹேக் பண்ணிருக்காங்களா என்று ஆர்வத்துடன் கேட்டாள் ஜாய். அவளுக்கு இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. உனக்கு அத பத்தி தெரிஞ்சுக்கணுமா என்று அவளை பார்த்து கேட்டான் சரவணா. ஆமாமா, எனக்கும் சொல்லு என்று மிகவும் ஆர்வமாய் தலை வேகமாய் டிங்கு டிங்கு என்று அசைத்தாள். கேட்டது மட்டுமில்லாமல் காரை பிரேக் போட்டு நிறுத்தி அவனை பார்த்தாள். அது என்னன்னா என்று சரவணன் இழுக்க ஜாய் மிகவும் ஆர்வமாய் கவனித்தாள். இதை விடு, நான் உனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் என்றான். அர்த்த ராத்திரியில நீ சொல்ற வெட்டி கதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, போடா என்று சிலிப்பிக் கொண்டாள் ஜாய். ரத்தினமும் சரவணனும் என்ன செய்தார்கள் என தெரிந்து கொள்ளத்தான் அவள் ஆர்வமாய் இருந்தாள். வில்லியம்ஸ் ஃபேமிலி அதீத செல்வார்க்கும் அதிகாரமும் பெற்றவர்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சிட்டாடெல்லையே வில்லியம்ஸ் குடும்பம்தான் ஆட்டி படித்துக் கொண்டிருந்தார்கள். சக்திவேல் திரும்ப வந்தால் அவரால் வில்லியம்ஸ் குடும்பத்தை தோற்கடிக்க முடியாது. ஆனால் சரவணனும் ரத்தினமுமே ஏதோ ஒரு சித்து வேலையை செய்து வில்லியம்ஸ் குடும்பத்தை காம்ப்ரமைஸிற்கு
ஒரே நாளில் கொண்டு வந்து விட்டார்கள். இது வெறும் சரவணனின் முதல் அடிதான். ஜாய்க்கு சரவணன் இன்னும் என்னென்னலாம் செய்ய போகிறான் என தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாயிருந்தது. சரி சரி சொல்லி தோலா கேக்குற என்றாள் ஜாய். அதன் பின் சரவணனும் அவனின் கதையை அளக்கத் தொடங்கினான். ஒரு ஊர்ல ஒரு புலி இருந்துச்சாம் என்று அவன் ஆரம்பிக்கையிலேயே ஜாய் அவளை முறைத்தாள். வாழ்க்கையில பொறுமைன்னு ஒண்ணு வேணும் என்றான் சரவணா. அதில் சம்மதமாய் தலையசைத்தாள் ஜாய். அந்த புலி காட்டுல இருக்கிற எல்லா மிருகத்தையும் வேட்டையாடி சாப்பிடும். எல்லா மிருகத்தையும் சாப்பிட்ட அந்த புலிக்கு ஒரு நாள் அழுத்து போச்சு. அதனால புதுசா மனுஷனை டேஸ்ட் பண்ண நினைச்சிச்சு. அப்போ அங்க வர வேடனை அது வடிக்க கொண்டு வந்து பதுங்கி பாய பார்த்துச்சு புலி என்று கூறி நிறுத்தினான் சரவணா. ஜாய் மிகவும் ஆர்வமாய் கவனித்துக் கொண்டிருந்தாள். மேல சொல்லு, அந்த புலி நீதானா என்று கேட்டாள். அதில் லேசான சிரிப்புடன் மறுப்பாக தலையசைத்தான் சரவணா. புலி புத்திசாலித்தனமா வேடனை காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவனை சாப்பிட நினைச்சது. ஆனா வேடன் யாரு? அவனோட தொழிலே வேட்டையாடுறது. அவன் எல்லா மிருகத்தையும் வேட்டையாடி சலிச்சு போனவன் புலியையே வேட்டையாட காத்துக்கிட்டு இருந்திருக்கான். வாலண்டரியா புலியே வர அவனும் காட்டுக்குள்ள போறான். புலி அவன் மேல பாயறதுக்கு முன்ன அந்த வேடன் புத்திசாலித்தனமா ஒரே அம்புல புலிய நாக் அவுட் பண்ணிட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது? புலிக்கு அது வெறும் விளையாட்டு, ஆனா வேடனுக்கு அது தொழில். அதுலதான் அவன் எக்ஸ்பர்ட். எந்த மிருகம் எப்படி பாயும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் என வாரிசு படத்தில் விஜய் சொல்லும் கதையை அவனின் சொந்த கதை போல் சொன்னான் சரவணா. ஜாயோ மிகவும் பிரமிப்புடன் இதனை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹே, அப்போ நீதான் வேடனா? நல்லா இருக்கே என்றாள். அதில் கமுக்கமாய் சிரித்தான் சரவணா. நல்ல வேலை, இது தமிழ் படம் பாக்குறது இல்ல என்று சிரித்தான். ஆனா எனக்கு இது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஆமா, இது எதுக்கு இப்ப என்கிட்ட சொன்ன என்று கேட்டாள் ஜாய். அதில் இன்னும் சிரித்தான் சரவணா. இடம் தாரிகா ஹோட்டல். தாரிகா இன்று அவளின் யோகா மற்றும் டான்ஸ் பிராக்டிஸை முடித்துவிட்டு குளிக்க சென்றாள். குளித்து முடித்து வந்ததில் இருந்து அவளுக்கு மனதில் ஏதோ நெருடலாகவே இருந்தது. அவளின் கண் துடித்துக் கொண்டே இருந்தது. அப்போதுதான் அவளின் போனும் அடித்தது. யார் அழைக்கிறது என எடுத்து பார்க்க அபிநயா என்று இருந்தது. அதில் அவள் மனம் பதட்டமானது. உடனே பதட்டத்துடன் அழைப்பை ஏற்றாள் தாரிகா. அபிநயா, நீ எங்க இருக்க என்று போனை எடுத்ததுமே கேட்டாள். இத்தனை நாள் அவளை காணாத தவிப்பு அவளை பதட்டமடைய செய்தது. இதில் அவள் கர்ப்பமாக இருக்கும் விஷயம் வேறு அவளை மேலும் பதற வைத்தது. ஆனால் எதிர்ப்புறத்தில் அபிநயாவின் குரல் கேட்கவில்லை. தாரிகாவிற்கு ஒரு ஆணின் குரல் கேட்டது. உனக்கு உன் ஃப்ரெண்ட் அபிநயா வேணும்னா உடனே நாங்க சொல்றத செய் என்று ஒரு கட்டை குரல் ஒலித்தது. உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமோ சொல்லு, நான் அதை உடனே பண்றேன். இப்ப அபிநயா பிரெக்னண்டா இருக்கா. பிளீஸ் அவளை ஒன்னும் பண்ணிடாத, நீ சொல்றத நான் செய்யறேன் என்று அவசரமாய் கூறினாள் தாரிகா. அவளுக்கு எப்படியாவது அபிநயா கிடைத்தால் போதும் என்று இருந்தது. அமைதியார், நான் சொல்றத நீ கேட்கிற வரைக்கும் அபிநயாவை நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். கூடிய சீக்கிரமே அவ நிலைமையில அவளை விட்டுட்டு உன்னை புடிச்சு வச்சுக்க போறோம். உனக்கு வேணும்னா தாராளமா நீ மறுக்கலாம். ஆனா இத பத்தி நீ வேற யார்கிட்டயாவது சொன்னேன்னு வையேன், அபிநயா வயித்துல இருக்கிற அப்பாவி குழந்தை உன்னால சேர்த்துரும் என்று மிரட்டினான். அதில் தாரிகா இதயம் இன்னும் வேகமாய் துடித்தது. அபிநயாவை வைத்து சரவணனை ஒன்றும் அசைக்க முடியவில்லை என்பதனால் அடுத்து தாரிகாவை குறிவைத்து விட்டார்கள். தாரிகா மீது கை வைத்தால் சரவணன் விட்டு விடுவானா? பிளீஸ் அவளை ஒன்னும் பண்ணிடாதீங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதையே செய்யறேன், நான் உடனே வரேன், எங்க வரணும்னு மட்டும் சொல்லுங்க என்று சரணடைந்தாள் தாரிகா. அதன் பின் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அடுத்த நொடியே தாரிகாவிற்கு ஒரு செய்தி வந்தது. அவள் கேட்ட லொகேஷனை தான் அனுப்பி இருந்தார்கள். இதை பார்த்ததுமே தாரிகா சொல்ல முடியாத உணர்வுகளில் தவித்துக் கொண்டிருந்தாள். சிட்டாடெல்லுக்கு வந்த பிறகு இந்த உலகமே மிகவும் மோசமாய் இருப்பது போல உணர்ந்தாள். அதுவும் குறிப்பாக பெரியவர்களின் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருப்பது போல உணர்ந்தாள். காலேஜ் சென்று கொண்டிருந்த வரை அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்ததில்லை. ஆனால் எப்போது அவள் சிட்டாடெல்லில் அவளுக்கென்று ஒரு வாழ்க்கையை துவங்க வந்தாளோ அன்றிருந்து பல பிரச்சனைகளை சந்தித்தாள் தாரிகா. அதிலிருந்து தப்பித்து வருவதற்குள்ளேயே அடுத்த பிரச்சனை வருகிறது. இவற்றையெல்லாம் யோசித்து பார்க்க நேரமில்லை என்று உணர்ந்தவள் அவளின் அறையை ஒருமுறை சுற்றி பார்த்தாள். அவளுக்கு தயக்கம் இருந்து கொண்டேதான் இருந்தது. சில நாட்களுக்கு முன்பு அவள் அந்த சர்வேலன்ஸ் வீடியோவை அங்கு பார்த்தாள். இப்போது சரவணனிற்கு
தாம் தொடர்பு கொண்டால் நிச்சயம் தன்னால் அபிநயா உயிர் போகும் என நினைத்தாள் தாரிகா. அங்கு ஆபத்தில் இருப்பது அவளின் உயிர் தோழி. அவளை காக்க நினைத்தாள் தாரிகா. அவளுக்கென்று இருக்கும் ஒரு தோழியை அவளால் இழக்க முடியாது. என்னதான் அபிநயா சரவணனுடன் இருக்க நினைத்தாலும் இவருக்குள்ளே ஒன்றும் நடக்கவில்லை என்று அபிநயாவை விட சரவணனை நம்பினால் உண்மைதான். முதலில் இந்த விஷயம் தெரிந்தபோது இருவர் மீதிலும் அவள் பயங்கர கோபத்தில் இருந்தால்தான். உயிர் தோழியே தனக்கு துரோகம் செய்த வலியும் உயிருக்கு உயிராய் காதலித்தவன் தன்னை ஏமாற்றியதாக நினைத்து மிகவும் வருத்தத்தில் இருந்தாள். ஆனாலும் அபிநயா எப்படி கர்ப்பமாக இருப்பாள் என்ற யோசனையும் ஒரு பக்கம் அவளுக்குள் ஓடியது. அவளால் யாரையும் சந்தேகிக்க முடியவில்லை. இப்போது இதனை யோசிக்கும் நேரம் இல்லை என அவற்றையெல்லாம் புறம் தள்ளிய தாரிகா அவளின் உடையை மாற்றிக்கொண்டு டாக்ஸி பிடித்துக்கொண்டு அங்கு விரைந்தாள். இடம் கட்டுமான பணியில் இருக்கும் ஒரு கட்டிடம். அங்கு நிறைய ஆட்கள் கூடியிருந்தார்கள். பாஸ், தாரிகா அவரை ஒத்துக்கிட்டா. அவ ஒருவேளை சரவணனுக்கு இத பத்தி சொல்லிட்டா நாம் என்ன பண்றோம் என்று அந்த நபர் கேட்டான். அதற்கு முகத்தில் தழும்புடன் இருக்கும் அந்த ஆள் அந்த நபர் பக்கம் திரும்பினான். கேட்கவே எனக்கு பயமா இருக்கு என சீறினான். அதில் அவன் அருகே இருந்தவன் பெரிதாய் சிரித்தான். நம்ம வில்லியம்ஸ் ஃபேமிலிக்காகத்தான் வேலை பார்க்கிறோம். ஆனா உங்களுக்கே தெரியும், சரவணன் கூட அந்த நரகத்தோட ராஜா ஜஸ்டின் இருக்கான் என்றான். ஓ, ஜஸ்டினா? எனக்கு இன்னும் பயமா இருக்கு. அவன் பேரை கேட்டாலே எனக்கு உடம்பு நடுங்குதே என்று மேலும் நக்கல் செய்தான் அந்த தழும்புக்காரன். பாஸ், என்ன இருந்தாலும் நம்ம ஆளுங்க ஒண்ணு அவனுக்கு குறைஞ்சவங்க இல்ல. எதுவா இருந்தாலும் நம்மளும் ஒரு கை பார்க்கலாம் என்று வீரப்பாய் அங்கிருந்த ஒருவன் கூறினான். அதில் அந்த தழும்புக்காரன் முகம் மொத்தமாய் மாறியது. அந்த கணமே ஒருவரை கொன்றுவிடும் அளவிற்கு அவன் முகம் இறுக்கத்தில் இருந்தது. இப்போ அந்த ஜஸ்டின் இங்கே இல்ல. சரவணனால என்ன பண்ண முடியுதுன்னு பாப்போம் என தழும்புடன் இருந்தவன் திமிராக கூறினான். சரவணனின் GTR நடு ரோட்டில் நின்று தாறுமாறாக ஆடியது. உள்ளே இருந்த ஜாய் சரவணனை அடி வெளுத்துக் கொண்டிருந்தாள். காரணம் என்னன்னு சொல்லிடான்னு சொன்னா வெட்டி கதையா சொல்லிட்டு இருக்க? நான் கூட சீரியஸா ஏதோ முக்கியமான கதை சொல்ல போறேன்னு பார்த்தா சினிமால வந்த கதையை சொல்லிட்டு இருக்க. என்னை பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு என்று திட்டியபடியே அவனை மொத்தி எடுத்தாள் ஜாய். அவளும் முதலில் யோசிக்கவில்லை. பின்புதான் அது சினிமா கதை என்று அவள் மூளையில் உரைத்தது. நீ இவ்ளோ மக்கா இருப்பன்னு நான் எதிர்பார்க்கல. இதை நீ ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிருக்கணும். பேக்கு மாதிரி கதையை கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்க. இதுல நான் தான் வேடனா லூசு என்று கூறி மேலும் சிரித்தான் சரவணா. அவனை அடி அடியென அடித்தாள் ஜாய். பேசுவடா பேசுவ, உன்னை நம்பி கதை கேட்டம் பாரு, என்ன சொல்லணும் என்று மேலும் அவனுக்கு வலிப்பது போல் அடித்தாள். ராட்சசி அடிக்காத, நானும் சின்ன பொண்ணாச்சேன்னு பாக்குறேன் என்று வலியில் கத்தினான் சரவணா. அப்ப சொல்லு, எப்படி இதெல்லாம் பண்ணின? நீ உண்மையிலேயே ஜைராக்ஸ் சொசைட்டியை சேர்ந்த ஆளா என்று அவனை போட்டு உலுக்கி எடுத்தாள் ஜாய். இரு 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 சொல்ற. இப்போ நான் இல்லன்னு சொன்னா என்ன பண்ணுவ என்று கலைந்த முடிய சரி செய்தபடியே கேட்டான் சரவணா. அவளோ அவனை மூச்சு வாங்க முறைத்துக் கொண்டிருந்தாள். கூட மனுஷன் இருப்பானா? உலுக்கியே சாப்பிட்டதெல்லாம் வெளியே வர வச்சிருவ போலயே. குட்டிச்சாத்தான், பார்க்கதான் சாதுவா இருக்கிற, ஆனா பண்றத பாரு, எல்லாம் சாத்தான் வேலை என்று விளையாட்டாய் அவளை திட்டினான் சரவணா. காரணம் சொல்ல சொன்னா கதை சொல்லிட்டு இருக்க என்று அடித்தாள். நிறுத்து குட்டிச்சாத்தான் என்று கெஞ்சினான் சரவணா. இப்ப நீ சொல்லல, தாரிகா கிட்ட வந்து அந்த போட்டோல இருக்கிறது உண்மைதான், இவன் என்ன வச்சிருக்கான்னு ஏடா கூடமா போட்டு கொடுத்துருவேன், எப்படி வசதி என்று மிரட்டினாள் ஜாய். அதில் பெரிதாய் அதிர்ந்தான் சரவணா. என்ன என்ன மிரட்டுறியா நீ? நீ முதல்ல கிளம்பு, நாம நேரா தாரிகா கிட்ட போவோம். இதுல விளையாட ஜாய் எனக்கு பிடிக்கல. தாரிகா என்னால எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? நான் அவளை தெரிஞ்சே ஹர்ட் பண்ணிட்டு இருக்கோமேன்னு நான் வருத்தத்துல இருக்கேன். ஆனா நீ அதை உனக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கிற என பட்டென்று சீரியஸாய் கடித்து கொண்டான் சரவணா. அதில் ஜாய்க்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவள் எப்போதும் போல் விளையாட்டாகத்தான் கூறினாள். ஆனாலும் அவன் கடிந்து கொண்டதில் அவளின் மனம் லேசாய் வலித்தது. சரவணனின் பிரச்சனை என்ன என்று தெரிந்தும் தாம் அவனிடம் இப்படி செய்து விட்டோமே என தனக்குள்ளேயே கடிந்து கொண்டாள் ஜாய். ஜாய் அமைதியாக தன்னை தானே திட்டிக் கொண்டிருந்தாள். அதனை கவனித்த சரவணா லேசாய் சிரித்தான். சரி சரி, உன்னை நீயே திரிக்காத. நான் ஏதோ இருந்த டென்ஷன்ல சொல்லிட்டேன். அன்னைக்கு அதை பார்த்துட்டு என்கிட்ட சண்டை போட்டு கோச்சிட்டு போயிட்டான். அவளை என்ன பண்ணுவா? என் கூட இத்தனை பொண்ணுங்க இருந்தா அவளுக்கும் கஷ்டமா தானே இருக்கும். இதே அவளை சுத்தி நிறைய பசங்க என் நேரமும் இருந்தா எனக்கும் தான் வயிற்றுச்சல் அதிகமா இருக்கும். அன்னைக்கு அவ கோவப்பட்டதுல என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. அதான் உன்கிட்ட கத்திர.
சாரி. என்று மன்னிப்பு கேட்டான் சரவணா. நானும் சாரி சரவணா. என்னோட தேவைக்காக உன்னை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீ கவலையே படாத. நான் தாரிகா கிட்ட நடந்தது எல்லாமே சொல்லி புரிய வைக்கிறேன். கண்டிப்பா அவ புரிஞ்சுப்பா என்றாள் ஜாய். அதில் சிரிப்புடன் மறுப்பாக தலையசைத்தான் சரவணா. நீ சொல்லாமலேயே அவ புரிஞ்சுக்கிட்டு இருப்பா. அவளுக்கு என் மேல சந்தேகம்லாம் இல்ல, சின்னதா பொறாம, அவ்வளவுதான் என்று கொறி சிரித்தான் சரவணா. ஜாய் இருவருக்கும் இருக்கும் புரிதலை ஆச்சரியமாய் பார்த்தாள். அந்த காதல் கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று தோன்றியது அவளுக்கு. ஆனால் தாம் என்ன செய்தாலும் அந்த காதல் தமக்கு கிடைக்காது என வருத்தத்துடன் நினைத்தாள். ஆனால் ஒரு விஷயம் அவளுக்கு நன்றாய் புரிந்தது. எலினா மீது சரவணனிற்கு இருப்பது வெறும் கரிசனம் மட்டுமே. அதை பார்த்தா தாம் ஏங்கினோம் என்று உள்ளுக்குள் வலியுடன் சிரித்துக் கொண்டாள் ஜாய். பின் பேச்சை மாற்றும் பொருட்டாக, அப்ப ஒழுங்கா என்ன பண்ணினேன்னு சொல்லு என்று அவனை நறுக்கென்று கிள்ளினாள் ஜாய். சரவணன் சைராக் சொசைட்டியில் ஒரு நபராக இருந்தால் அது அவளுக்கு நல்லதா இருக்கும் என்று நினைத்தாள். அவன் அப்படி அதில் ஒரு ஆளாய் இருந்தால் பீனிக்ஸ் குடும்பத்தினால் கோஷ் டவுனிலும் சிட்டாடெலிலும் பல 1000 கோடிகளை மார்க்கெட்டில் அவர்களால் கொட்டிட முடியும். அதன் மூலமாக அவர்களால் சிட்டியையும் மார்க்கெட்டையும் அவர்கள் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியும். பீனிக்ஸ் குடும்பம் நீண்ட காலமாக முக்கிய நகரமான சிட்டாடெல்லின் மார்க்கெட்டில் நுழைந்திட பார்க்கிறார்கள். அது சைராக் சொசைட்டி இருந்தால் நிச்சயம் அவர்களால் அவர்கள் நினைத்ததே செய்ய முடியும். பிராங்க்லின் குடும்பத்தின் நிலைமையும் பீனிக்ஸ் குடும்பத்தில் சரியாக இல்லை. மோஹித் சொத்துக்களை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்றதனால் அடுத்த தலைமுறை என ஒன்று இல்லாமல் போனது. அவளின் தந்தையின் பணிக்காலம் முடிந்த பின்பு பீனிக்ஸ் குடும்பத்தின் நிலையை சரியாக வைத்துக் கொள்ள ஒரே வழி சைராக் சொசைட்டி தான் என நினைத்தாள். சரவணன் அதில் ஒருவனாக இருந்தால் அவளுக்கு கவலையே இல்லை. இப்போ நான் சைராக் சொசைட்டி மெம்பர் இல்லைன்னு சொன்னா என்னோட அசிஸ்டன்ட் இருக்க மாட்டியா என்று கேட்டான் சரவணா. என்ன இப்படி கேட்டுட்ட? நான் எப்ப அப்படி சொன்ன? சாரி, நான் ஒரு ஆர்வத்தில் இப்படி நடந்துகிட்டேன். என் அப்பாவும் சைராக் சொசைட்டி கூட சேர பல வருஷமா ட்ரை பண்ணாரு. ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த பர்சன் ஹோக்ஸியாவை சேர்ந்த ஆளா இருக்கணும். என்னோட ரத்த உறவால என்னால அதுல சேர முடியாது என பெருமூச்சு விட்டாள் ஜாய். மேலும், இன்னைக்கு நடந்த இந்த விஷயத்துல நீ 2 விஷயத்த ஹேக் பண்ணிருக்க. அது 2மே தேவையில்லாத விஷயம்தான். ஆனா இது மட்டும் சைராக் சொசைட்டிக்கு மட்டும் தெரிஞ்சது, அவங்க உன்னை டின்னு கட்டிடுவாங்க. அவங்க எல்லாம் வில்லியம்ஸ் ஃபேமிலியை விட ரொம்ப மோசமா அட்டாக் பண்ணுவாங்க. வில்லியம்ஸ் ஃபேமிலியை விட பல மடங்கு அவங்க கிட்ட ஃபோர்ஸ் இருக்கு என்றாள். அவளுக்கு அவர்களை பற்றி நன்றாய் தெரியும். எதையுமே அதிரடியாக பெரிய அளவில் தான் செய்வார்கள். நான் ஒன்னும் சைராக் சொசைட்டி தான் பணம் போட்டாங்கன்னு சொல்லலையே. சைராக் சொசைட்டி ரொம்ப பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன். அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ரூல்ஸ் இருக்கும். வில்லியம்ஸ் ஃபேமிலி தப்பா நினைச்சதுக்காக அவங்க ஏன் மேல படிப்பட மாட்டாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்றான். அதில் சம்மதமாய் தலையசைத்தாள் ஜாய். ஆமாமா, நீ நம்பிட்டே இரு, உனக்கு கொஞ்சம் வாங்க என்று கடுப்படித்தாள் ஜாய். மேலும், ஆனா வில்லியம்ஸ் ஃபேமிலி ரொம்ப பெருசு. பொறுமையாதான் நாம டீல் பண்ணணும், மறந்துடாத. நம்ம மூவ் பண்ற ஒவ்வொரு காயினும் பக்காவா இருக்கணும் என நினைவுபடுத்தினாள். ஆன்லைனில் வில்லியம்ஸ் ஃபேமிலி பற்றிய நிறைய விஷயங்களை அவள் தெரிந்து கொண்டாள். ஈஸ்வரி பேரழகியாக இருந்தவர். சிட்டாடெல்லின் பேரழகி என்றுதான் அந்த காலத்தில் அவரை அழைப்பார்கள். அப்படிப்பட்டவர் முகத்தில் சொந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களே ஆசிட் அடித்த விஷயம் ஜாயை உரைய வைத்தது. அதனை இப்போது நினைத்தாலும் அவளின் உடல் சில்லிட்டது. ச்சே, என்ன மாதிரியான மனுஷங்க இவங்க? பாவம் மிஸ்ஸஸ் சக்திவேல் மேல ஆசிட் அடிச்சு இவ்வளவு கொடூரமா நடந்திருக்காங்க. என்ன இருந்தாலும் ஒரே ஃபேமிலின்னு இறக்கம் கூட பார்க்கல என்று மனதில் நினைத்தாள் ஜாய். சரவணா பெருமூச்சுடன் சிகரெட்டை பற்ற வைத்தான். அவனுக்கும் அவர்களை பற்றி நன்றாய் தெரியும். தன் அப்பா அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டவன் அப்போதே அவர்களை அழித்துவிட நினைத்தான். ஆனாலும் அவனுக்கு சிறு தடங்கள் இருந்தது. வில்லியம்ஸ் ஃபேமிலியை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்க பிசினஸ் செயின் ரொம்ப பெருசா இருக்கு. வில்லியம்ஸ் குடும்பம் வெளிநாட்டுல அவங்க பிசினஸ் பெரிய லெவல்ல கொண்டு வர ட்ரை பண்றதா நான் ரத்னம் சொல்லி கேள்விப்பட்டேன். என் அப்பாவை எதிர்க்கதான் அவங்க வெளிநாட்டுல பிசினஸ் பண்ண இவ்வளவு தூரம் பண்றாங்க. என்னால மத்த பிசினஸ் எதிரிங்களை டீல் பண்ற மாதிரி இதுல பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு என்று நிறுத்தினான் சரவணா. என்ன பிரச்சனை அது என்று கேள்வியாக அவனை பார்த்தாள் ஜாய். என் அம்மா என்னை பொறுத்த வரைக்கும் மத்த விஷயத்தை ஹேண்டில் பண்ற மாதிரி அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ரொம்பவே சென்டிமெண்டான ஒரு ஆளு என்றான் சரவணா. புரியுது.
தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் அது உன் அம்மாவோட ஃபேமிலி. அவங்களுக்கு யாரையும் ஹர்ட் பண்ணணுங்கிற மனசு வராது. உன் அம்மாவுக்கு இளகிய மனசு. இங்கிருந்து கோஷ்டவனுக்கு வேலன் குடும்பத்திற்கு போனதுக்கு அப்புறம் அவங்க லைஃப் நல்லா தான் இருந்துச்சு. அவங்க கிட்ட இருந்த மிச்ச பணத்தை வச்சு ரொம்ப நல்லாவே லைஃப லீட் பண்ணினாங்க. ஆனா உன் அம்மா நிம்மதியான வாழ்க்கைய முடிவு பண்ணினாங்க. அதுவே உன் அப்பாவுக்கு சுமையா மாறுச்சு. அதனாலதான் வேலன் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கள வெறுத்தாங்க. கூடவே உன்னையும் வெறுத்தாங்க என ஜாய் கூற அமைதியாய் தலையசைத்தான் சரவணா. அவனுக்கு இந்த விஷயத்தில் எப்படி தன் அம்மாவை சரி கட்டுவது என்றுதான் தெரியவில்லை. ஆரம்பத்திலிருந்தே ஈஸ்வரி அவனையும் சக்திவேலையும் இங்கு வரவே வேண்டாம் என்று தலைப்பாடாக அடித்துக் கொண்டார். ஆனால் இருவருமே அதனை கேட்கவில்லை. வில்லியம்ஸ் ஃபேமிலி விவகாரத்தில் தலையிடக்கூடாது என்று அவர் கூறினாலும் சரவணன் நேராக அங்குதான் வம்பு வளர்க்க சென்றான். அவன் பிரச்சனையை தேடி போகாவிட்டாலும் அவனை தேடி பிரச்சனை எந்த ரூபத்திலாவது வந்து விடுகிறது. தாரிகாவை அப்படி செய்த ஹர்ஷித்தை சும்மா விடக்கூடாது என்று அவனையும் அவன் அப்பாவின் கதையையும் முடித்து விட்டான். இப்போது மிச்சம் இருக்கிற வில்லியம்ஸ் குடும்பம் அவனை அழிக்க கழுகாய் காத்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் மறுபக்கம் தாரிகா அவளுக்கு வந்த லொகேஷனிற்கு வேகமாய் விரைந்திருந்தாள். அது மிஸ்டர் தீனாவிற்கு சொந்தமான இடம். அங்கு சென்றவள் படிக்கட்டிற்கு அருகே நின்று கொண்டு போனை எடுத்தவள், நான் வந்துட்டேன் என்று மெசேஜ் செய்தாள் தாரிகா. தாரிகா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கிற்குள் நுழைந்ததுமே தனது செல்போனில் இருந்து மெசேஜ் செய்தாள். அவள் மெசேஜ் செய்த அடுத்த நொடியே அங்கு ஏதோ தவறாக இருப்பது போல உணர்ந்தாள். அவ்வளவு நேரம் அபிநயாவை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக வந்தவள் அப்பொழுதுதான் அந்த இடத்தை சுற்றி பார்த்தாள். அந்த இடம் பார்ப்பதற்கு கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது. அவளது ஆழ் மனதோ இங்க ஏதோ தப்பா நடக்க போகுது, நீங்க வந்திருக்கவே கூடாது என்று அவளுக்கு அச்சுறுத்தியது. தாரிகா ஒருவித பயத்துடன் அந்த அறை முழுவதும் அபிநயா எங்காவது இருக்கிறாளா என்று திரும்பி பார்த்தாள். அப்பொழுது திடீரென்று அவளுக்கு பின்னால் ஏதோ ஒரு உருவம் நிற்பது போல் தோன்றியது. உடனே தாரிகா திரும்பி பார்க்க அங்கு அவளை பார்த்து சிரித்தவனம் தீனா நின்று கொண்டிருந்தான். தீனா நன்றாக குடித்திருந்தான். அவனது உடல் எல்லாம் அங்கங்கே மணல் ஒட்டியிருக்க பார்ப்பதற்கே விகாரமாக இருந்தான். தாரிகாவிற்கு அவனை பார்க்கவே ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்தது. அவனை பார்த்தவள் அவளது முகத்தை சுளித்துக் கொண்டாள். பின்பு நீங்க என்று அவனிடம் ஏதோ பேச வந்தாள். தீனாவோ தாரிகாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். பின்பு அவனது பாக்கெட்டில் இருந்து ஒரு $1000 எடுத்து அவளிடம் கொடுத்தான். இந்தா இதை வச்சுக்கோ, எனக்கு ஒரே ஒரு படம் மட்டும் நடிச்சு கொடு என்று சொன்னான். தீனா அப்படி சொல்லியதும் தான் தாரிகாவிற்கு எல்லாம் புரிந்து போனது. அப்படின்னா இவங்க வேணும்னேதான் என்னை இவங்க வலையில சிக்க வச்சிருக்காங்க என்று யோசித்தாள். பின்பு அவனிடம், என்ன படம்? நீங்க அபிநயா எங்க இருக்கான்னு சொல்லிதானே என்ன வர சொன்னீங்க, அவ இப்ப எங்க இருக்கா என்று தாரிகா கேட்டாள். உடனே தீனா சிரித்துக் கொண்டே பேசினான். இப்ப எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? அவளும் உள்ள ஒரு படம் தான் நடிச்சுக்கிட்டு இருக்க. நீ மட்டும் எனக்கு இந்த படத்தை நடிச்சு கொடுத்துட்டனா கண்டிப்பா நீ உன்னோட ஃப்ரெண்ட பாக்கலாம் என்று சொன்னான். அவள் அந்த அறையை சுற்றி பார்த்த வரைக்கும் அபிநயா அங்கு இருந்ததற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. தாரிகாவிற்கோ அந்த இடத்தையும் அவளுக்கு முன்பு நின்று கொண்டிருந்த தீனாவையும் பார்ப்பதற்கு மிகவும் பயமாக இருந்தது. ஆனாலும் தனது பயத்தை எல்லாம் வெளியே தெரியாத வண்ணம் தனக்குள் வைத்துக் கொண்டு ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவனிடம் பேசத் தொடங்கினாள். இங்க பாருங்க, நான் அபிநயா தேடிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கனா கண்டிப்பா அபிநயா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்க, அபிநயா எங்க இருக்கா என்று கேட்டாள். உடனே தீனா சிரித்துக் கொண்டு, நான் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேக்குற இந்த படத்தை நீ எனக்கு நடிச்சு கொடு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். நீ ஏற்கனவே அந்த லாட்ஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணதை நான் பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது, செம்மையா பெர்ஃபார்ம் பண்ற. அன்னைக்கே உன்னை பார்த்துட்டு நான் மயங்கிட்டேன். உன்னை எப்படியும் என்னோட படத்துல நடிக்க வைக்காம விட மாட்டேன். பிடிவாதம் பிடிக்காம ஒழுங்கா நீ நான் சொன்ன படத்துல நடிச்சு கொடுத்தன்னா உன்னோட ஃப்ரெண்ட உன்கிட்ட காட்டுவேன். இல்லன்னா நீ பின்னால ரொம்ப வருத்தப்படுவேன். அந்த அளவுக்கு உன்னை நான் ஏதாவது பண்ணிடுவேன் என்று சொன்னான். அவன் பேசும் பேச்சிலேயே அவன் என்ன மாதிரி படம் நடிக்க சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்ட தாரிகாவோ அவனை பார்த்து பயந்து 2 அடி பின்னால் சென்றாள். அப்பொழுது அவளுக்கு சற்று அருகில் ஒரு ஸ்டீல் பைப் கிடந்தது. அதை பார்த்தவள் தனக்குள்ளேயே ஒரு முடிவெடுத்துக் கொண்டாள். ஒண்ணு, நாம இவங்கிட்ட இருந்து உயிரோடு பொழைச்சு சேஃபா போகணும். ஒருவேளை இவங்கிட்ட இருந்து காப்பாத்திக்க முடியலனா நான் இங்கே இறந்து போயிடணும் என்று முடிவோடுதான் அந்த கம்பியை கையில் எடுத்தாள்.
தாரிகா அந்த கம்பியை கையில் எடுத்ததும் அவளை பார்த்து தீனா சிரித்தான். பின்பு, அச்சச்சோ, பூ மாதிரி இருக்கிற இந்த கையால இப்படி இரும்பெல்லாம் தொடலாமா? இது எவ்வளவு பெரிய தப்பு. நான் உன்கிட்ட என்ன கேட்டுட்டேன்? ஒரு படம் தானே நடிக்க சொன்னேன், அத கூட உன்னால பண்ண முடியாதா என்று கேட்டான். உடனே தாரிகா அவனை முறைத்து பார்த்து கொண்டு பேசினாள். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. ஒழுங்கா மரியாதையா அபிநய் எங்க இருக்கான்னு சொல்லு என்று சொன்னாள். உடனே தீனா, இந்த காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஏன் இவ்வளவு முட்டாளா இருக்கீங்கன்னு தெரியல. எப்ப ஃப்ரெண்டோட போன இன்னொருத்தன் கைக்கு வந்துருச்சோ அப்பவே அவ இல்லன்னு தானே அர்த்தம். அப்புறம் அவளை தேடிட்டு நீ வந்தா உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா? உன்னோட கையில இருக்கிற இந்த கம்பிய வச்சு என்ன அடிக்க போறியா? பரவாயில்ல, உன் கையால அடி வாங்குறது கூட எனக்கு சுகமா தான் இருக்கும். உன்ன மாதிரி பொண்ணுங்க எது வேணாலும் செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டே அவள் அருகில் செல்ல போனான். உடனே தாரிகா கோபத்துடன் அவளது கையில் வைத்திருந்த அந்த ஸ்டீல் கம்பியை வைத்து தீனாவின் தலையில் ஓங்கி அடித்தாள். எப்பொழுதும் சாஃப்டாக இருக்கும் தாரிகா திடீரென்று அப்படி நடந்து கொள்ளவும் தீனா அதிர்ந்து போனான். பின்பு தன்னை சமாளித்துக் கொண்டு அவளை பார்த்து ஒரு விஷமான சிரிப்பை சிரித்துக் கொண்டே பேசினான். மிஸ் வேந்தன், பரவாயில்ல, உனக்கும் கொஞ்சம் தைரியம் இருக்குன்னு ஒத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அவள் அருகில் நெருங்கி போக முயன்றான். தாரிகாவோ, இங்க பாரு, நீ என்ன நோக்கத்துல என்ன இங்க வர சொல்லிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ நினைக்கிறது ஒரு காலமும் நடக்காது. என் பக்கத்துல வரணும்னு நினைச்சா இந்த கம்பியாலேயே உன்னை இங்கே நான் கொன்றுவேன் என்று சொன்னாள். மிஸ் வேந்தன், உன் கையால நான் சாகிறதா இருந்தா கூட ரெடியா தான் இருக்கேன். உடனே அவன் சிரித்துக் கொண்டே என்று சொல்லிக்கொண்டு இன்னும் அவள் அருகில் நெருங்கி போக அவள் மறுபடியும் அவள் கையில் வைத்திருந்த கம்பியை எடுத்துக்கொண்டு அவனை நோக்கினாள். அப்பொழுது திடீரென்று அவனுக்கு பின்னால் இருந்த ஒருவன் தாரிகாவின் கையில் இருந்த கம்பியை தட்டிவிட்டு அவளை பார்த்து முறைத்தான். தாரிகா தனது கையில் வைத்திருந்த கம்பியை தட்டிவிட்டவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளின் கண்களோ அப்படியே பயத்தில் உறைந்தது. எதிரில் இருந்தவன் நல்ல உயரமாக கருகரு என்று கருத்த தேகத்துடன் பார்ப்பதற்கு வில்லனுக்கான அத்தனை பொருத்தங்களையும் அம்சமாக கொண்டிருந்தான். அவனது முகத்தில் இருந்த பெரிய கோரையோ தாரிகாவை இன்னும் பயத்தில் ஆழ்த்தியது. தாரிகா அவனை பார்த்து அப்படியே அதிர்ந்து நின்றாள். அவளின் முகத்தில் பயத்தை பார்த்த தீனா அவளை பார்த்து சிரித்தான். என்ன மிஸ் வேந்தன், பயந்துட்டியா? ஒழுங்கா மரியாதையா நான் சொல்றதை கேட்டேன்னா அவங்க உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை நீ நான் சொன்னதை செய்யலனா அதுக்கப்புறம் இந்த மோசமான பசங்க கிட்ட இருந்து என்னால கூட உன்னை காப்பாத்த முடியாது என்று சொல்லி சிரித்தான். அவன் சொன்னதை கேட்டவள் கண்களில் கண்ணீருடன் பேசினாள். இங்க பாருங்க, தயவு செஞ்சு அபிநயா மட்டும் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. நான் அவளை கூட்டிட்டு எங்கிருந்து போயிடுறேன் பிளீஸ் என்று அவனிடம் கெஞ்சினாள். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கல. பசங்களா, இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பொண்ணுங்க கிட்ட நீங்க என்ன பேசணுமோ பேசுங்க என்று சொல்லிவிட்டு தீனா சற்று தள்ளி நின்றான். அவனுக்கு பின்னால் இருந்த 4-5 பாடி கார்ட்ஸ் அவள் முன்பு வந்து நின்று அவளை பார்த்து ஒரு கொடூரமான சிரிப்பை சிரித்தார்கள். தாரிகா இருந்த அந்த பில்டிங்கிற்கு அருகில் இன்னொரு உயரமான பில்டிங் இருந்தது. அந்த பில்டிங்கின் ஒரு அறையில் பவன் கால் மேல் கால் போட்டு சேரில் உட்கார்ந்திருந்தான். அவ்வளவு நேரம் தாரிகா முன்பு நின்று அவளை மிரட்டிக் கொண்டிருந்த அந்த முகத்தில் தழும்பு உள்ளவன் இப்பொழுது பவன் முன்பு நின்றான். அவனை பார்த்த பவன், என்னாச்சு, எல்லாம் ஓகேவா என்று கேட்டான். சார், நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் பக்காவா பண்ணியாச்சு. அந்த சரவனோட கேர்ள் ஃபிரெண்ட் இப்பதான் வந்தா. நீங்க என்ன சொன்னீங்களோ அப்படியே செஞ்சிட்டோம் என்று சொன்னான். உடனே பவன் சிரித்துக் கொண்டு தனது பாக்கெட்டில் இருந்த ஒரு கட்டு பணத்தை எடுத்து அவன் கையில் கொடுத்தான். உடனே தழும்புள்ளவன், சார், இவ்வளவு பணமும் எனக்கா என்று கேட்டான். ஆமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இவ்வளவு பணம் உனக்கு தான், நீயே வச்சுக்கோ. ஆனா இங்க எதுவும் தப்பா மட்டும் நடக்க கூடாது, புரியுதா என்று பவன் சொன்னான். சார், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எதுவும் தப்பா நடக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா இந்த இடத்துக்கு இந்த நேரத்துல யாரும் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் இங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. அவ்வளவு ஏன், அந்த சரவணனே இந்த இடத்துக்கு வந்தாலும் அவனால உயிரோட திரும்பி போக முடியாது. அந்த அளவுக்கு வெல் ப்ரிப்பேர்டா இருக்கு என்று சொன்னான். நீ சொல்றது கேட்கும் போது நல்லதா இருக்கு. ஆனா ஏதாவது சொதப்பிச்சு
அதுக்கப்புறம் ஒன்ன நான் சும்மாவே விட மாட்டேன் பாத்துக்க என்று பவன் சொன்னான். சார், என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே இந்த ஸ்கிரீனை பாருங்க, அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த ப்ரொஜெக்டரை ஆன் செய்தான். அதில் தாரிகா அவளை சுற்றி நின்றவர்களிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தாள். தாரிகாவை பார்த்ததும் ஒரு நிமிடம் பவன் அப்படியே மெய்சிலிர்த்து போனான். உடனே இவ இ- இவ இவதான் சரவணோட கேர்ள் ஃபிரெண்டா என்று கேட்டான். உடனே ஆமா சார், இவதான் அந்த பொண்ணு, பார்க்க டச்சுன்னு இருக்கால என்று அந்த முகத்தில் தழும்புள்ளவன் சொன்னான். பவன் மறுபடியும் தாரிகாவை உற்று பார்த்தான். நிலவு போன்ற அவளது பிரகாசமான முகமும் அழகான ஸ்ட்ரக்சரும் அவனை தூண்டில் போட்டு இழுத்தது. அவளை உச்சி முதல் பாதம் வரை அணுவாக ரசித்தான். பின்பு அவள் மீது இருந்த பார்வையை நகர்த்தாமலேயே அவனிடம் சொன்னான். இங்க பாரு, இப்போ எனக்கு மூடு சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த தீனாவுக்கு பதிலா அந்த இடத்துல நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கான ஏற்பாடு பண்ணேன் என்று சொன்னான். உடனே அந்த முகத்தில் தழும்புள்ளவன், சார், நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியல என்று சொன்னான். இப்போ அந்த பொண்ணு கூட நான் இருக்கணும்னு சொல்றேன். இவள மாதிரி ஒரு அழகான பொண்ண என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. அந்த சரவணன் மூஞ்சிக்கு இந்த மாதிரி ஒரு தேவதை கேக்குதா? விட மாட்டேன். இந்த சரவணனுக்கு இவ கிடைக்க கூடாது. இப்போ அவ கூட நான் இருக்கணும். அதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும் என்று பவன் கேட்டான். உடனே அந்த முகத்தில் தழும்புள்ளவன் சிரித்துக் கொண்டே சொன்னான். சார், நீங்க ஏற்கனவே கொடுத்திருக்க பணமே எனக்கு போதுமானது. இதுக்கு அப்புறம் எந்த பணமும் வேணாம். அவன்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு அந்த பொண்ணு உங்களுக்கு தான். எவ்வளவு வேணுமோ அனுபவிச்சுக்கங்க என்று சொல்லி விஷமமாக சிரித்தான். அவன் அப்படி சொன்னதும் பவனின் உடல் எல்லாம் குளிர்ந்தது. அதுவும் தாரிகாவுடன் அவன் இருப்பதை ஒரு நிமிடம் இமேஜின் செய்து பார்க்க அவனுக்குள் இருந்த நாடி நரம்பு அத்தனையும் சுண்டி எடுத்தது. உடனே சந்தோஷத்தில் அவனிடம் இன்னொரு கட்டு பணத்தை தூக்கி கொடுத்தான். பின்பு, சீக்கிரம் அங்க நான் வரேன்னு போய் சொல்லு என்று சொன்னான். ஓகே சார், நான் இப்பவே போய் அங்க இன்ஃபார்ம் பண்றேன். எல்லாம் ரெடியா இருக்கும், நீங்க வாங்க சார் என்று சொல்லிவிட்டு அவன் வேகமாக அங்கிருந்து வெளியேறினான். முகத்தில் தழும்பு உள்ளவன் அங்கிருந்து வெளியேறியதும் மறுபடியும் அந்த ஸ்கிரீனில் இருந்த தாரிகாவை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் பவன். சரவணனும் ஜாயும் காரில் சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஜாய் சரவணனை பார்த்தாள். பின்பு, சரவணா, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா என்று ஜாய் கேட்டாள். உடனே சரவணன் அவளை பார்த்து முறைத்து கொண்டு சொன்னான். மறுபடியும் முதல்ல இருந்தா இப்ப என்கிட்ட நீ என்ன கேட்க போற என்று கேட்டான். உடனே ஜாய் சிரித்துக் கொண்டு, சரவணா, நீ காதலை பத்தி என்ன நினைக்கிற என்று கேட்டாள். உடனே சரவணன் என்று கேட்டுவிட்டு மறுபடியும் அவளை பார்த்து முறைக்க, சரி, முக்கியமான கேள்வியாவே இல்லாம போட்டோம், நீ காதலை பத்தி என்ன நினைக்கிற என்று ஜாய் மறுபடியும் அவனிடம் கேட்டாள். எனக்கு காதலை பத்தி எல்லாம் எதுவும் பெருசா தெரியாது. ஆனா காதல்ங்கிற வார்த்தை என்னோட தாரிகான்னு அர்த்தம்னு மட்டும் தெரியும் என்று சொன்னான். சரவணன் அப்படி சொன்னதும் ஜாய் சரவணனை கண்ணிமைக்காமல் பார்த்தாள். அவன் என்று கேட்க, இல்ல, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. உண்மையிலேயே தாரிகா ரொம்ப கொடுத்து வச்சுவ. ஏன்னா அவளை உயிருக்கு உயிரா நேசிக்கிற உன்ன மாதிரி ஒருத்த அவளுக்கு கிடைச்சிருக்கான்ல என்று சொன்னாள். உடனே சரவணன் என்று சொல்லும் பொழுது அவனது கண்களில் தாரிகா மீதான காதல் நன்றாக தெரிந்தது. உடனே ஜாய், அந்த தாரிகாவை விட நான் கொஞ்சம் அழகா இருந்திருக்கலாம் என்று சொல்ல, உடனே சரவணன், இங்க பாரு, என் முன்னால பேர் அழகியே வந்தாலும் நான் யாரையும் பார்க்க மாட்டேன். இந்த ஜென்மத்துல என்னோட ஒரே அழகி, என்னோட டார்லிங், மை ஸ்வீட் ஹார்ட் தாரிகா மட்டும்தான். அவளை தவிர இந்த சரவணனோட விரல் மத்த பொண்ணுங்களோட நிழல கூட தொடாது என்று காதல் வசனம் பேசினான். அப்பா, தெரியாதனமா உன்கிட்ட தாரிகாவை பத்தி எழுத்துட்ட. உடனே கவிஞனா மாதிரி கவி எழுத ஆரம்பிச்சிருவியே. போதும்பா உங்க காதல் காவியம் என்று சொன்னாள். ஜாய் அப்படி செய்வதை பார்த்ததும் சரவணன் சிரித்தான். பின்பு, என்னோட தாரிகாவுக்காக நான் கவிஞனா கூட மாற தயாரா இருக்கேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவனது செல்போன் சினுங்கியது. அதை எடுத்து பார்க்க அவனது சீக்ரெட் ஏஜென்சி குரூப்பில் இருந்துதான் கால் வந்து கொண்டிருந்தது. உடனே போனை அட்டன் செய்தான். பின்பு, ஹலோ என்று கேட்டான். எதிர் திசையில் இருந்தவன் ஏதோ சொல்ல
சரவணன் வேகமாக போனை கட் செய்துவிட்டு பின்பு தனது வாட்ஸ்அப்பை ஓபன் செய்து பார்த்தான். அதில் தாரிகாவின் புகைப்படமும் அவள் இருக்கும் இடத்திற்கான லொகேஷனும் இருந்தது. ஜாய், காரை இந்த லொகேஷனுக்கு விடு என்று கண்ணில் கொலை வெறியுடன் சரவணன் சொன்னான். என்ன நடந்தது என்று எதுவும் புரியாமல் இருந்தாள் ஜாய். பின்பு, சரவணா, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டாள். தாரிகாவுக்கு தான் பிரச்சனை, உடனே இந்த லொகேஷனுக்கு போ என்று அவன் சொன்னான். ஓகே என்று சொல்லிவிட்டு வேகமாக ஜாய் சரவணன் சொன்ன அந்த லொகேஷனை நோக்கி காரை செலுத்தினாள். சரவணன் காரில் போய்க் கொண்டிருக்கும் பொழுது தனது செல்போனை எடுத்து யாருக்கோ மெசேஜ் செய்தான். அதை பார்த்த ஜாய், சரவணா, யாராவது ஹெல்ப் கூப்பிடலாமா என்று கேட்டாள். நீ சீக்கிரம் அந்த இடத்துக்கு மட்டும் போ, நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க அங்க வந்துருவாங்க என்று சொன்னான். சரவணன் தனது போனில் தாரிகாவை பார்த்த உடனே புயல் வேகத்தில் அங்கிருந்து கிளம்பினான். வரும் வழியில் விக்ரமிற்கு போன் செய்தான். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க என்று விக்ரம் போனை அட்டன் செய்த அடுத்த நொடி அவரிடம் கேட்டான். பாஸ், நாங்க கொஞ்சம் வெளியில இருக்கோம். ஏன் பாஸ், ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார் விக்ரம். ஆமா, தாரிகாவுக்கு யாரோ அபிநய கிடைச்சிட்டதா சொல்லி பொய்யான மெசேஜ் அனுப்பி அவளை ஏமாத்திருக்காங்க. இப்ப அவ பெரிய பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கா. நான் உங்களுக்கு ஒரு லொகேஷன் ஷேர் பண்றேன், உடனே அங்க வந்துருங்க என்று சரவணன் சொன்னான். விக்ரம் உடனே, என்ன பாஸ் சொல்றீங்க, நிஜமாவா? நான் அப்பவே நினைச்சேன் மிஸ் வேந்தனுக்கு ஏதோ பிரச்சனை வர போகுதுன்னு. ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் நினைச்சு கூட பாக்குறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இப்பவே அங்க வந்துடுறேன். ஆனா பாஸ், ஹரிஷ் இப்ப அங்க வர முடியாது என்று சொன்னார். இட்ஸ் ஓகே, நீங்க சீக்கிரம் வாங்க, நாம பாத்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு சரவணன் போனை வைத்தான். பின்பு, ஜாய், நீ இந்த பக்கம் மாறு, நான் டிரைவ் பண்றேன் என்று சொன்னான். உடனே, இல்ல சரவணா, நானே டிரைவ் பண்றேனே என்று ஜாய் கேட்டாள். அதுக்கெல்லாம் டைம் இல்ல, சீக்கிரம் என்று சொன்னவன் அவளை அப்படியே பிடித்து அவனது சீட்டில் மாற்றிவிட்டு பின்பு டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்தான். சீட்டில் அமர்ந்த அடுத்த நொடியே ஆக்சிலேட்டரை சரவணன் இழுத்து அழுத்த கார் புயல் வேகத்தில் சென்றது. சரவணன் காரை ஓட்டி போகும் வேகத்தை பார்த்த ஜாய் பயத்தில் அப்படியே காரை பிடித்துக் கொண்டு ஒன்றி உட்கார்ந்திருந்தாள். காரில் எவ்வளவு ஸ்பீடாக போக முடியுமோ அவ்வளவு ஸ்பீடில் சரவணன் சென்று கொண்டிருந்தான். கார் எந்த சிக்னலிலும் நிற்காமல் டிராபிக் ரூல்ஸை மீறி வேகமாக போக அவனது பின்னால் போலீஸ் அவனை சேஸ் செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அதை எதையும் பொருட்படுத்தாமல் சரவணன் வேகமாக தாரிகா இருக்கும் லொகேஷனிற்கு காரை செலுத்தினான். ஜாய் அந்த காரில் இருந்த ஒரு கம்பியை நன்றாக பிடித்திருந்தாள். பின்பு, சரவணா, தாரிகாவை யாரு வர சொல்லிருப்பான்னு நீ நினைக்கிற என்று கேட்டாள். இந்த சிட்டில எனக்கு எதிரின்னு இருக்கிறது அந்த வில்லியம்ஸ் ஃபேமிலி மட்டும்தான். அதுலயும் அந்த ஃபேமிலியை சார்ந்த பவன் ரொம்ப புத்திசாலி. எனக்கு தெரிஞ்சு அவன் தான் இதை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். வில்லியம்ஸ் ஃபேமிலியில உள்ள எல்லாருக்கும் அவன் தான் இப்ப லீகல் அட்வைசர் மாதிரி இருக்கான். எல்லா ப்ராஜெக்டையும் அவன் அனலைஸ் பண்றதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபேமிலி ஓகே பண்ணுது. அவன் அவனோட ஃபேமிலிக்கு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா என்னோட தாரிகா மேல கை வைக்கணும்னு அவன் நினைச்சான், அடுத்த நாள் அவனுக்கு கருமாய் தான் கொண்டாடுவாங்க என்று சரவணன் கோபத்துடன் சொல்லிக்கொண்டு ஆக்சிலேட்டரை இன்னும் அழுத்தினான். சரவணன் ஆக்சிலேட்டரை அழுத்திய அழுத்தில் அடுத்த 7 நிமிடத்திலேயே சரவணனின் கார் தாரிகா இருக்கும் இடத்திற்கு சென்றது. காரை வேகமாக அங்கு நிறுத்தியவன் ஜாயை திரும்பி கூட பார்க்காமல் அந்த பில்டிங்கிற்குள் சென்றான். இருந்து இறங்கிய சரவணனின் முகம் கோபத்திலும் பதட்டத்திலும் இருந்தது. அதை பார்த்த ஜாய் அதிர்ந்து போனாள். அதே சமயம் அவன் தாரிகா மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான் என்பதையும் ஜாய் இன்றுதான் உணர்ந்து கொண்டாள். மின்னல் வேகத்தில் போகும் சரவணனை பார்த்து கொண்டே செல்போனை எடுத்தவள் யாருக்கோ போன் செய்தாள். நாங்க வர வழியில கொஞ்சம் டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ற மாதிரி ஆயிடுச்சு, அதனால போலீஸ் எங்களை சேஸ் பண்ணிட்டு வந்துருச்சு. உடனே அவங்க எல்லாரையும் ஆஃப் பண்ணுங்க, இத பத்தின எந்த விஷயமும் வெளியில வரக்கூடாது என்று சொன்னாள். எதிர் திசையில் உள்ளவன், டோன்ட் வரி மேம், ஐ வில் டேக் கேர் என்று சொன்னான். உடனே என்று சொல்லிவிட்டு தனது போனை வைத்தாள். தாரிகாவின் அழகில் மயங்கிய பவன் அவன் இருந்த பில்டிங்கில் இருந்து அப்பொழுதுதான் அந்த பில்டிங்கிற்குள் நுழைந்தான். தாரிகா மேல் தளத்தில் இருந்தாள். அங்கிருந்து படியில் பவன் காலை வைக்க அப்பொழுது திடீரென்று அங்கு பவர் கட்டானது. என்ன என்று பவன் திரும்பி பார்ப்பதற்குள் அவனை யாரோ பின்னால் இருந்து எட்டி உதைத்தார்கள். பவன் அங்கிருந்த படிகளில் அப்படியே சென்று விழுந்தான். பின்பு யார் என்று வேகமாக திரும்பி பார்க்க அந்த இருட்டிலும் சரவணனின் முகம் நன்றாக தெரிந்தது. சரவணனை பார்த்ததும் ஒரு நிமிடம் அதிர்ந்தான். பின்பு சிரித்துக் கொண்டே, நீ கண்டிப்பா இங்க வருவேன்னு எனக்கு தெரியும், ஆனா எவ்வளவு சீக்கிரம் நீங்க வருவேன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். உடனே சரவணன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட தாரிகாவை இங்க வர வச்சிருப்ப என்று கேட்டுக்கொண்டே அவனை மறுபடியும் ஓங்கி மிதிக்கச் சென்றான். அப்பொழுது திடீரென்று
சரவணனின் 2 கைகளையும் யாரோ பிடித்துக் கொண்டது போல் இருந்தது. சரவணன் யார் என்று திரும்பி பார்க்க அவனது பின்னால் அந்த முகத்தில் தழும்புள்ளவன் நின்று கொண்டிருந்தான். சரவணன் உடனே அவனை ஓங்கி குத்த போக அந்த முகத்தில் தழும்புள்ளவன் சரவணனை தூக்கி அப்படியே தரையில் அடித்தான். கீழே விழுந்த சரவணன் அப்பொழுதுதான் முகத்தில் தழும்புள்ளவனை நன்றாக உத்து பார்த்தான். அவன் 6 பேக் வைத்து திடகாத்திரமாக இருந்தான். அவனிடம் பலம் இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்ட சரவணன் மறுபடியும் அவனை தாக்கப் போனான். அந்த தழும்புள்ளவன் சிரித்துக் கொண்டே, பரவாயில்ல, என் கூட ஃபைட் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வருது போலயே. நானும் கேள்விப்பட்டேன் நீ ஜஸ்டின் கிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்கியாமே. ஆனா என்னோட ஃபைட் பண்ற அளவுக்கு உனக்கு இன்னும் திறமை பத்தாது என்று சொல்லிவிட்டு அந்த முகத்தில் தழும்பு உள்ளவன் மறுபடியும் சரவணனிடம் சண்டை போட ஆரம்பித்தான். சரவணனும் முகத்தில் தழும்பு உள்ளவனும் சண்டை போடுவதை பார்த்ததும் ஜாய் வேகமாக அந்த இடத்திற்கு வர உடனே சரவணன் கண்களாலேயே அவளை உள்ள வரவேண்டாம் என்று சொன்னான். சரவணன் சொல்வதை புரிந்து கொண்ட ஜாயும் ஓகே என்று தலையசைத்துவிட்டு பின்பு தனது செல்போனை எடுத்து அங்கு நின்று கொண்டிருந்த முகத்தில் தழும்பு உள்ளவனை போட்டோ எடுத்துக்கொண்டு வேகமாக சென்று அவளது காருக்குள் ஒளிந்து கொண்டாள். பின்பு தனது செல்போனை எடுத்தவள் அதிலிருந்த அந்த முகத்தில் தழும்பு உள்ளவனின் போட்டோவை எடுத்து ரத்தினத்திற்கு அனுப்பி வைத்தாள். அந்த போட்டோவை பார்த்ததும் ரத்தினம் உடனே இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு அனுப்பி வைத்தார். முகத்தில் தழும்பு உள்ளவன் சரவணனிடம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். அப்பொழுது பவன் அந்த தழும்பு உள்ளவனை பார்த்தான். பின்பு, நீ அவனை பாத்துக்கோ, எனக்கு மேல முக்கியமான வேலை இருக்கு, எனக்காக ஒரு தேவதை காத்துக்கிட்டு இருக்கா என்று சொன்னான். உடனே அந்த முகத்தில் தழும்பு உள்ளவன், பாஸ் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க என்று சொல்லி சிரித்தான். முகத்தில் தழும்பு உள்ளவன் அப்படி சொன்னதுமே சரவணனுக்கு கோபம் வந்தது. உடனே தனது கையை வைத்து ஓங்கி அவனது மூக்கில் ஒரு குத்து குத்த அவனது மூக்கில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டு வந்தது. உடனே சரவணன் மாடிப்படிகளில் ஏறிக்கொண்டிருந்த பவனை பார்த்தான். பின்பு, பவன் என்று சத்தமாக கத்தினான். அவன் அப்படி கத்தியதும் பவன் அவனை பார்த்து சிரித்தான். பின்பு, என்ன வேணும் உனக்கு என்று கேட்டான். இத பார், நீ நெருப்போட விளையாடிட்டு இருக்கங்கிறத மறந்துடாத, ஒழுங்கா மரியாதையா தாரிக்காவை விட்டுரு என்று சொன்னான். மாடிப்படிகளில் ஏறியவன் சரவணன் சொன்னதை கேட்டு திரும்பவும் நக்கலாக அவனை பார்த்து சிரித்தான். அது எப்படிடா உனக்கு மட்டும் எல்லா பொண்ணுங்களும் மடியுது, உனக்கு எங்கேயோ வச்சா இருக்குன்னு நினைக்கிறேன் என்று பவன் சொன்னான். பவன் மாடிப்படிகளில் ஏறி போவதை பார்த்த சரவணன் கோபமானான். பின்பு, பவன் மரியாதையா தாரிக்காவை விட்டுரு, அவ மேல உன்னோட மூச்சு காத்து பட்டா கூட உன்னை நான் உயிரோட விட மாட்டேன் என்று சொன்னான். உடனே பவன் சிரித்துக் கொண்டு, அது எப்படிரா உனக்கு மட்டும் இத்தனை ஃபிகர் மடிக்கிறாங்க, உன் அளவுக்கு நானும் பணக்காரன் தான், இப்போதைக்கு சொல்ல போனா உன்னை விட நான் ரொம்ப பணக்காரன், ஆனா பாரு என்ன சுத்தி ஒரு பொண்ணு கூட இல்ல, ஆனா உனக்கு திரும்புற திசையெல்லாம் பொண்ணா இருக்கே என்று சொன்னான். உடனே சரவணன் அவனை பார்த்து முறைத்துக் கொண்டு சொன்னான். இங்க பாரு, திரும்பவும் சொல்றேன், நீ தாரிக்காவை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா யமன நீயே வழி கூப்பிடுறது மாதிரி ஒழுங்கா மரியாதையா அவளை விட்டுரு. அது மட்டும் இல்ல, அபிநயா எங்க இருக்கிறாங்கிறதையும் சொல்லு, உனக்கு நல்லா தெரியும் அவ எங்க இருக்கான்றது என்று கேட்டான். சரவணன் பேசிக் கொண்டிருப்பதை அந்த முகத்தில் தழும்பு உள்ளவன் பார்த்தான். பின்பு, ஏய் சரவணா, நீ என்ன பெரிய இவனா, உன்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்களா? நிஜமாவே நீ வீரனா இருந்தா இப்ப என்கிட்ட மோது, அதுக்கப்புறம் நீ என்னோட பாஸ் கிட்ட பேசு என்று சொன்னான். உடனே சரவணன் கோபமாக அவனை பார்த்தான். பின்பு, அப்படியா, உன் கூட நான் சண்டை போடணும்னு நினைக்கிறியா? வந்தது அதுக்கு தானே, சண்டை போட்டா போச்சு என்று சொன்னான். உடனே அந்த முகத்தில் தழும்பு உள்ளவன், என்னையே அடிக்க போறியா? முதல்ல நான் என்ன பத்தி சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறமா நாம 2 பேரும் ஃபைட் பண்ணலாம், ஓகேவா என்று சொன்னான். பின்பு, நானும் என்னோட பாஸ் பவனும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆர்மி போர்ஸ்ல இருந்தோம். நாங்க ஆர்மி போர்ஸ்ல இருந்த நேரம் ஒரு சீக்ரெட் மிஷன் பண்ணோம். ஆனா அதுல நாங்க வேற நாட்டுக்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம். அந்த நேரத்துல எங்களுக்கு முன்னால இருந்த 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு, நாம நாட்டோட சீக்ரெட்டை சொல்லி அங்க இருந்து தப்பிச்சு வர்றது, இல்லன்னா அங்க இறந்து போறது. இதுக்கப்புறம் திரும்பி உயிரோட அங்க இருந்து வருவேன்னு நம்பிக்கையே இல்லாம தான் இருந்தேன். அப்பதான் பவன் அங்க இருந்தவங்க கிட்ட பேசி
மூணாவதா ஒரு ஆப்ஷனை உருவாக்குனாரு. அவங்களுக்கு அது மில்லியன் கணக்குல அவங்களுக்கு பணம் கொடுக்கறது. அவ்வளவு பணத்தை கொடுத்துதான் நாங்க 2 பேரும் ஹோக்ஸியாவுக்கு வந்தோம் என்று சொன்னான். உடனே சரவணன், ஓஹோ, அப்படின்னா அன்னைக்கு இவன் உன்னை பணம் கொடுத்து காப்பாத்துனதுனாலதான் இன்னைக்கு நீ உனக்கு விசுவாசமா இருக்குன்னு சொல்றியா என்று கேட்டான். அதை கேட்டு முகத்தில் தழும்பு உள்ளவன் சிரித்தான். பின்பு, பரவாயில்ல, உனக்கும் கொஞ்சம் மூளை வேலை செய்யத்தான் செய்யுது. ஆனா என்ன செய்ய என்கிட்ட இப்படி தனியா வந்து சிக்கிட்டல்ல, உன்னால இன்னைக்கு இங்க இருந்து வெளியே போக முடியும்னு நினைக்கிறியா? இங்க இருக்கிற ஒவ்வொரு பில்டிங்லயும் எங்க ஆளுங்க தான் இருக்காங்க. நீ எங்க போனாலும் உன்னால தப்பிக்கவே முடியாது என்று சொன்னான். இவர்கள் இங்கு பேசிக் கொண்டிருந்த அதே நேரம் ரத்தினத்தின் செல்போனிற்கு இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷனில் இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. அதில் அந்த முகத்தில் தழும்பு உள்ளவனை பற்றி இன்ஃபர்மேஷன் இருந்தது. அதையெல்லாம் பார்த்த ரத்தினத்தின் முகம் அதிர்ச்சியில் ஆழ்ந்தது. முகத்தில் தழும்பு உள்ளவன் சீக்ரெட் ஆர்மி போர்ஸில் இருந்தவன் என்றும் அவனுடைய சீக்ரெட் கோட் நேம் டேர் டெவில் என்றும் ஹோக்ஸியா ராணுவம் அவனை வெளியேற்றியதாகவும் தற்பொழுது ஹோக்ஸியாவில் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் லிஸ்டில் அவன் இருப்பதாகவும் ஹோக்ஸியா போலீஸ் அதிகாரிகள் அவனை தேடிக் கொண்டிருப்பதாகவும் இருந்தது. டேர் டெவில் சரவணனை தன்னிடம் சண்டைக்கு வருமாறு அழைத்தான். அதை பவன் பார்த்தான். பின்பு, என்ன சரவணா, அதிர்ச்சி ஆயிட்டியா? உன் பின்னால மட்டும்தான் ஜஸ்டின் மாதிரி ஆளுங்களா இருப்பாங்களா? என் பின்னாலே இருப்பாங்க. உன்னால முடிஞ்சா இன்னைக்கு நீ டேர் டேபிள் கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பாக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த அபிநய பத்தி கேட்டல, நான் அவளை ஆளை வச்சு ஃபாலோ பண்ண சொன்னப்பவே அவ பிரெக்னண்டா தான் இருந்தா. அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு யாருக்குமே தெரிய வேணாம்னோ, அது திரும்பி அந்த குழந்தையோட அப்பா கிட்ட போக விரும்பலன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம அவ வெளியில வேற பாய் ஃப்ரெண்ட தேடிட்டு இருந்தா. அப்பதான் அவ என்கிட்ட சிக்கினா. நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒரு ஃபேவர் செய்ய வேண்டி இருந்தது. அதனாலதான் அவளை அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் என்று சொல்லி சிரித்தான். உடனே டேர் டெவில், இவன் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கீங்க, நீங்க போய் அந்த பொண்ணு கூட என்ஜாய் பண்ணுங்க பாஸ், இவனை நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான். உடனே பவன் டேர் டெவிலை பார்த்து சிரித்துக் கொண்டே சொன்னான், நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ இவனை பாத்துப்பேன்னு எனக்கு தெரியும் என்று சொன்னவன் மறுபடியும் சரவணனை பார்த்து சிரித்தான். பின்பு, சரவணா, உனக்கு இன்னும் டேர் டெவிலோட உண்மையான ரூபத்தை பத்தி தெரியல. ஒருவேளை அவனை பத்தி உனக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா நீ அவன் முன்னால் நின்னு இப்படி பேசிட்டு இருக்க மாட்ட. எனிவே, இப்படி தனியா வந்து சிக்கிட்ட. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு பாரு. சரி, ஓகே, உன் கூட நின்னு என்னோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா பாவம், உன் ஆளு ரொம்ப நேரமா அங்க தனியா இருக்க. நான் போய் அவளுக்கு கம்பெனி கொடுக்குறேன் என்று சொல்லி சிரித்துக் கொண்டே படிகளில் ஏறினான். அவன் அப்படி போவதை பார்த்ததும், பவன் என்று கத்திக்கொண்டு சரவணன் மறுபடியும் அவனை அடிக்கப் போனான். அதற்குள் டேர் டெவில் ஓடி சென்று அவனது 2 கைகளையும் பின்னால் இருந்து பிடித்துக் கொண்டான். சரவணன் அசையக்கூட முடியாத நிலையில் இருந்தான். உடனே பவன், ஐயோ பரிதாபம், உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் நான் நினைச்சு கூட பாக்கல. கொஞ்சமாவது உன்னோட மூளையை பயன்படுத்தி இருந்தனா இன்னைக்கு நீ இங்க தனியா வந்து மாட்டி இருக்க மாட்ட என்று சொன்னான். உடனே சரவணன், என்ன, நான் தனியா வந்து மாட்டிட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்னா என்று சொல்லி சத்தமாக சிரித்தான். அவன் சிரிப்பதை பார்த்த பவன் எதுவும் புரியாமல் குழம்பி போனான். உடனே சரவணன், என்ன குழப்பமா இருக்கா? ஜஸ்டின் எங்க இருக்க என்று சரவணன் குரல் கொடுத்தான். சரவணன் சொன்னதை கேட்ட பவன் சத்தமாக சிரித்தான். பின்பு, பயமுறுத்துறியா? நீ இங்க உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட தேடி வந்தது எல்லாமே என்னோட ஃப்ரெண்டும் நானும் ஏற்கனவே பிளான் பண்ணதுதான். அதனால்தான் ஜஸ்டினை கடோகாவுக்கு அனுப்பி வச்சேன். இப்போ உன்னை காப்பாத்துறதுக்கு நிச்சயம் வரமாட்டான் என்று சொன்னான். உடனே அங்கிருந்த வாசலில் இருந்து என்று ஒரு குரல் கேட்டது. அப்படியா என்று அந்த குரல் கேட்டதும் பவனும் டேர் டெவிலும் வேகமாக வாசலை பார்க்க அங்கு ஜஸ்டின் நின்று அவர்களை பார்த்து அழகாக சிரித்தான். ஜஸ்டினை பார்த்த பவன் அப்படியே அதிர்ந்து போய் நின்றான். பின்பு, நீ 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 கடோகாவுக்கு போல என்று கேட்டான். உடனே ஜஸ்டின் அவனைப் போலவே நக்கலாக பேசினான். நான் கடோகாவுக்கு போல என்று சொல்லிவிட்டு டேர் டெவிலை நோக்கி ஜஸ்டின் கம்பீரமாக நடந்து வந்தான். ஜஸ்டினை பார்த்ததும் இருவரது முகமும் பயத்தில் அப்படியே உறைந்து போனது. உடனே சரவணன் சிரித்துக் கொண்டே,
கூலாக பாட ஆரம்பித்தான். அதிருதா நெஞ்சம் அதிரணும் மாம, பதறுதா உள்ள பதறணுண்டா என்ற பாடலை பாடினான்.